எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அக்யூஸ்ட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லோரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க உதயா சார் and director Prabhu Srinivas sir, producer Paneer sir, Tangavel sir, ரொம்ப நன்றி. No, just now. இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு. And songs very beautifully done created by Naren Balakumar sir, and fight stunt Silva master, very beautifully done by him, and it has a very beautiful story. Comedy irukka, Yogi Babu sir has done an amazing work, so it's a family entertainer. And ungal ellaru theater poitu movie watch. I request you to watch the movie in theaters. And romba special moment, and I should address this. It's a very special thing to work with such beautiful and amazing stars like Ajmal sir, Udaya sir, and Prabhakar sir, Danny sir, everyone. Special nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully. And Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie. And everyone, thank you so much. And Marat sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. Ellarukku romba nandri. Thank you. அடுத்ததாக நாயகன் அஜ்மல் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக நிறைவாக ஒரு சீட்டு கூட காலி இல்லாமல் பிரஸ்தாங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ப்ரெஸ் மீட். நிக்கில்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா உலகம் முழுசாக அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ்ட் படம். இதுக்கு காரணம் ஏஎல் உதயா சார். அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்து இருக்கேன். அவர் கூட ரைட்டு லெஃப்ட்டுன்னு பனீர் சார், சிவா சார், சேது பிரதர் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஒன்றா இருந்திருக்கிறோம். இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நாளில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில், கடவுள் பிளெஸ்ஸிங்ஸில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் டேனி ப்ரோ காட் பிளெஸ் யூன்னு சொல்லி கூடவே இருக்கிறாங்க. என்னோட அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அவரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏதோ சின்ன விஷயம் இருந்தால் கூட அப்பா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. எல்லாமே எங்களுக்காக தான் வரோம். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒத்துமையாக உழைச்சி வெளியில் வந்திருக்கிற படம் அக்யூஸ்ட். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பிரபு சார் கூட ஃபஸ்ட்டு நாளில் ஒருத்தர் ஃபோனில் கதை சொல்லும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு கண்டென்ட், ஒரு கதை மட்டும் இல்லாமல் என்னோட ரோல் மட்டும் இல்லாமல் உதயா சார் பண்ணுற கேரக்டர், மலரோட கேரக்டர், யோகி பாபு சார் பண்ணுற கேரக்டர், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸாக பேசும்போது படம் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. கேஎல் பிரவீன் சார் எடிட்டர், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும்? அதுவும் எனக்கு 5ஆவது படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்.
இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை வந்து சொல்ல தேவையில்லை, பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது. நீங்களும் நான் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நிறைய நான் 5வது படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேறு லெவலில் ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாயகன் உதயா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்பம், என் குடும்பம் நண்பர்களுக்கு, என் குடும்பத்தில் உள்ள என்னோடய ஃபேமிலிக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடி டைரக்டர் வேலு பிரபாகரன் சார் வந்து நம்மளை விட்டு போயிருக்காரு. அண்டு நம்ம எப்பயுமே நம்ம கன்னட இங்கிலீஷ் சொல்ல தமிழுடைய ஒரு பெரிய அவங்க சரோஜா தேவி அம்மா. நான் நடிகர் சங்கம் மூலிமா இருக்கும்போது சரோஜா தேவி அம்மா கூட மனோபாலா சார் கூட போய் பார்த்து ரொம்ப பேசியிருக்கேன். ஸோ அந்த அவங்களையும் மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சீவகத்தில் ஸ்டண்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஹீரோவாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்டண்டர் ஃபைட்டர் மாஸ்டரால் தான் இன்றைக்கி நம்மளாம் ஒரு ஹீரோவாக இருக்கிறோம். ஒரு இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவெலாம் இருக்கும்போது அவங்க தான் மெயின் ஹீரோ. அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட மோகன் ராஜ் சார் அவர் இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த 3 பேருக்கும் எனக்காக ஒரு நிமிடம் மட்டும் ஒரு மௌனஞ்சலி. நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து, அண்ணன் ஜெயச்சந்திரன் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், 3.5 வருஷம் கேப்பு. உத்தரவு மகாராஜாவில் இதே பிரசாத்தில் நம்ம பிரபு சார் பார்த்தோம். மணிகண்டன் பிரதர் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, தேவராஜ் சார்லாம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இன்றைக்கி நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பயுமே இருப்பாங்க. குடும்பத்தை விட கூட நான் சொல்லுவேன், என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட்டு. சித்ராமணி அண்ணெல்லாம் என்னை ஃபஸ்ட்டு திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்னை முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணவர் சித்ராமணி அண்ணன். இன்றைக்கி அவர் அங்கே இருக்கிறாரு 25 வருஷத்தில். அதே மாதிரி அவரும் எங்கே இருக்கிறாரு, அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை. இந்த மேடை தான். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளோ அவமானங்கள் எல்லாம் சந்தித்து அடிபட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். இன்னமும் சினிமாவை அதிகமாக நேசித்ததுனால அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 3.5 வருஷம் கேப்பில் அந்த ஒரு 3.5 வருஷம் நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நான் எழுந்திரிச்சு எங்கள் அம்மாவை கூட நான் இழந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறமா நம்ம சினிமா அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது, திருப்பி ஜெயிச்சே ஆகணும், இன்றைக்கி நம்ம ஒரு புதுமுகமாக இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு கதை கேட்டேன். அந்த கதை தான் அக்யூஸ்ட். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் கேப்பில் இவ்வளோ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு கண்டென்ட், இன்றைக்கி தமிழ் சினிமா கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எல்லாருமே டெஃபினட்டாக அதை எகிருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு ரசிகனாக, ஒரு ஆடியன்ஸாக எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான். அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன ஆடியன்ஸை லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கேட்குற நிலைமையில் அப்படி தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் ஒரு கதையை சொன்னார். அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பெங்களூர் கன்னடா படத்தை ரீமேக் சொன்னார். வேண்டாம் சார், நல்ல கண்டென்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னை வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக
அக்யூஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, ஆஹா இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னும் போது கதை அதை டிமாண்ட் பண்ணுது. அதனால் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இந்த பண்ண முடிஞ்சுது. நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டேரக்டர், அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்டில் அந்த பவுன் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அதை அப்படியே டிட்டோவாக படமாக இருக்குது இன்றைக்கி. அது என்றைக்குமே வந்து ஒரு பவுன் ஸ்கிரிப்டில் இருக்கிறத வந்து எதாவது மாற்றுவாங்க. அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிச்சயமாக வந்து ரொம்ப கிளாரிட்டி. நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ப்ரொடியூசர் டேரக்டர். ஸோ ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறவங்களும் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி, அந்த என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் அவர் தானே, அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் இந்த எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள். அந்த நாள் இருக்குல்ல, நீங்களாம் பார்க்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள். அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னீங்கனாலே மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியா நண்பர்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றி. அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும். அது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனம்ன்ற இதில் வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவை. ஆடியன்ஸ்க்கு விமர்சனம் வந்து இங்கே நீங்கள் 3 நாள் தேட்டரில் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும். ஸோ அதனால் விமர்சனம் வந்து கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தேவை. அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை வந்து திருத்திக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்த படத்தில் நான் வந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆடியோ லான்ச்சில் நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை. நான் வந்து இந்த படத்திலுடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான். அண்டு நான் ஃபஸ்ட்டு ஆர்டராக வந்துடுறேன். படத்தோட எடிட்டர் வந்து கேஎல் பிரவீன் சார் வந்து எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ பெரிய கட்ஸு. அவர் வந்து நான் சொன்னோடனே இமீடியட்டாக வந்து நான் இமீடியட்டாக பண்ணுறேன் உதயா, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சார் நான் வந்து பிஸியாக இருக்கேன், நானும் பண்ணுறேன், என்னுடைய உற்ற இதாக வந்து ஷாமை வந்து கொடுக்குறேன் அப்படின்னும்போது ஷாம் மாதிரி ஒரு எடிட்டரு அவருக்கு ஈக்குவலாக பிரவீன் சாருக்கு ஈக்குவலாக இந்த கதையில் ஒவ்வொன்றுமே ரசி இந்த படத்தை எடிட்டில் மிகப்பெரிய உதவியாக இருந்த ஷாம் பிரதருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸாக படம் பார்த்து இந்த படத்தை வந்து கடைசியில் நேற்று கூட ஒன்று கரெக்ஷன் சொன்னார். கரெக்ஷன் சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படம் காப்பி ரெடி ஆகிடுச்சு சார், இது ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நான் நைட்டு யோசிச்சு நரேன்கிட்ட சொன்னேன், நரேன் இது மாதிரி வந்து என்ன நரேன் இப்படி சொல்கிறாரு, எண்டில் அது இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த எண்டு ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் ஷாம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம், சூப்பராக பண்ணிக்க ஷாம், சூப்பர். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு, நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், எங்கள் படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக எங்களுக்கு அமைஞ்சது என்னுடைய கசின் சிவசரவணன். ஏன்னா எல்லாத்தோடையும் என்னுடைய பாதி பேர்டனை வந்து அவர் எடுத்துக்கிட்டா. அப்படி எல்லாமே வந்து எனக்கு ஒரு பக்க பலமாக ஒரு தொழிலை வந்து கற்றுக்கிட்டா. அப்படி கரெக்டாக ஈபியாக இனிமேல் எந்த படமும் இவர் ஈபியாக போட்டிங்கன்னா படம் கரெக்டாக நடக்கும், கரெக்டாக பட்ஜெட்லேயும் கரெக்டாக பிளான் பண்ணி போகும். அந்த மாதிரி ஒரு ஈபியாக சிவா வந்து அமைஞ்சிட்டாரு. ஸோ தொழிலும் கரெக்டாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பன் சொல்கிறதா, என் தம்பின்னு சொல்கிறதா, இல்லைனா வந்து எப்படி இவரை சொல்கிறது, ஒரு டேரக்டரு. ஆனால் ஒரு படம் பிரபுதேவா சார் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ண ஒரு டேரக்டர் இந்த படத்தில் வந்து இங்கே கூட வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என் கூட ஒரு நல்ல நண்பனாக துணையாக இருக்கிற ராஜா வந்து சீரியஸாக சொல்லணும், அவர் வந்து நல்ல ஒரு ரைட்டர். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவார். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. டெஃபினட்டாக ராஜா நீங்கள் வேறு லெவலில் வருவீங்க. 100% அவருடைய நல்ல மனசு எல்லாமே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வருவீங்க. அண்டு ரொம்ப எங்கள் படத்துக்கே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்பு, ஒரு எப்பயுமே வந்து இதை வேறு லெவலில் பண்ணியிருக்க அந்த டேனின்னு ஒருத்தர் எங்களுக்கு கண்ணில் கிடச்சாருங்க. அவர் தாங்க வேறு லெவலுங்க. அவர்
டேனி அந்த ஓமரியா நாங்கள் அந்த காதலர் தின படம்லாம் பார்த்துருப்போம். அப்போ அந்த ஓமரியா டேனி வந்து நானும் ஃபஸ்ட்டு என்னடா அது இப்போ ஒரு மாதிரி பங்க்லாம் வச்சுட்டு வேறு மாதிரி இருக்காருன்னு பார்த்தா இந்த படத்துக்காக வந்து வேறு லெவலில் வந்து லுக்கில் வந்து பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ரசித்து இந்த படம் வந்து எங்களுக்காக பிரபு சினிமா சார் நீங்கள் படம் கொடுத்தீங்களோ இல்லையோ நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நடிகர்களை கொடுத்துருக்கீங்க. இந்த தமிழ் சினிமாவுக்கு திருப்பி ஒரு பிரபாகர் சார் மாதிரி ஒரு வில்லனும் டேனி மாதிரி ஒரு நல்ல ஸ்டாரையும் திருப்பி கொண்டு கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு நன்றி பிரபு சினிமா சார் உங்களுக்கு. ஏன்னா டேனி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷன், அப்படி ஒரு பாசிட்டிவான மனுஷன். ஜி நம்ம பிரதர் நம்ம ஜெயிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு அவருடைய கடவுளில் வேண்டிட்டு அவர் எப்பயுமே ப்ரே பண்ணுவார். அந்த ப்ரேயர்ஸ்லேயும் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதுவும் சந்தோஷம் எங்களுக்கு. அண்டு மை பிரதர் நரேன் பாலகுமார், நான் ஷார்ட் ஃபிலிம் 2 பண்ணேன். செக்யூரிட்டி ஒன்று ஃபேமிலின்னு ஒரு டைரக்ட் பண்ணேன். அந்த டைரக்ட் பண்ணதையும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நேம் வாங்கி கொடுத்த என்னுடைய பிரதர். அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்கன்றது நிறைய நல்லா பண்ணுவார், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு படம் ஆரம்பித்து அந்த படம் ஃபஸ்ட் காப்பி ஆகி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார் தான். அவ்வளோ சப்போர்ட்டு எனக்கு பிரதராக கூட வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது. வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிடலாம், ஆனால் படமாக இருந்து கூட இருந்து எல்லாமே முடிச்சு கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார் கூட நான் நிறையா படம் கண்டினியூஸாக பண்ணணும்னு எனக்கு ஆசை. நரேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக உத்தரவு மகாராஜா நம்ம மிஸ் பண்ணது நம்ம அக்யூஸில் மிஸ் பண்ண மாட்டோம், நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். அண்டு பிரபாகர் சார், பிரபாகர் பிரதர் வந்து இஸ் மை பிரதர். அவர் அப்படி தான் சொல்லணும், வில்லன்னு. அவருடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் அப்படின்வாரு. ஸோ அது கன்னடத்தில் ஒரு மாதிரி பேசுவார், அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மிமிக்ரி பண்ணுவாங்க அவரை வச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரோட ஒய்ஃபும் இந்த படம் அவர் 2 பேருமே வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் கூடயே இருந்து ஒர்க் பண்ணாங்க. நல்லா பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலி அவர் வந்து நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர். அண்ட் இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு வந்து இன்னொரு கேரக்டர், இன்னொரு ஹீரோ தாங்க. இது வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோ அப்படிலாம் சொன்ன மாதிரிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் ஹீரோ கிடையாது இந்த படத்தில். இந்த படத்தில் நான் ஹீரோ, யோகி பாபு சாரும் இருக்கிறார், அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான். ஆனால் அஜ்மல் இஸ் ஆல்சோ லீட். எனக்கு ஈக்குவலாக அஜ்மலும் இருக்கார். நான் ஹீரோன்னு மட்டும் சொல்லிக்க நான் விரும்பலை, ஏன்னா இது வந்து ஒரு டபுள் ஹீரோ. அப்புறம் யோகி பாபு சாரும் ஒரு ஹீரோ தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம். அஜ்மல் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னமோ நினச்சேன், என்ன அஜ்மல் இருக்க டவுட் கேட்டுருக்கிறாரு, அது பண்ணுறாரு. ஆனால் அவரை மாதிரி ஒரு குழந்தை மனசு யாருக்குமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு டெடிகேஷன், அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு மீட்ரு சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு மீட்ரு வந்து அஜ்மல் கொடுத்துருந்தாரு. எனக்கு திருப்பி இந்த படத்தில் வந்து அஜ்மல் கூட அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பிரதர். லவ் யூ. ஏன்னா அஜ்மல் வந்து சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவார். ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாரு. எப்படி நம்ம நாளாக நேசிக்கிறனோ அதே மாதிரி தமிழ் சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாரு. அவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக என் கூட வந்து நாங்கள் கிட்டத்தட்ட படம் 1ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு போன வாரத்துலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா இடத்துக்கும் கூட நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். சில ஆர்டிஸ்ட் எல்லாமே 1-2க்கு வருவாங்க, வருவாங்க. ஆனால் இவர் வந்து இல்லை ப்ரோ இந்த படம் நல்லா வந்திருக்கு, நம்ம நிற்கிறோன்னு சொல்லி எனக்கு தோளாக இருக்கிற ஒரு நண்பன் என் பிரதர் அஜ்மல். லவ் யூ. அண்ட் இந்த படத்தில் நிறையா ஹீரோயின்ஸ் பார்க்கல. ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி பார்க்கல, 2-3 பேர் தான் பார்த்தோன்னே தமிழ்லேயும் இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டு வந்து தமிழில் நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்லேயும் பார்த்தோம், செலக்ட் பண்ணோம். ஆனால் இந்த கதைக்கு ஜான்விகா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடிஷனில் பண்ணாங்க, அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்படி பண்ணும்போது ஷீ இஸ் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ். அண்ட் ஒரு ஹீரோயினி வந்து எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும், எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும், அதுதான் வேணும்னு இல்லாமல் ஒரு டவுன் டு த எர்த்தாக நம்ம கூட வந்து ட்ராவல் ஆகி இந்த படத்துக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இதை இவங்களுமே வந்து இந்த படத்துடைய ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு ஹீரோயினி தமிழ் சினிமாவில் இவங்களெல்லாம் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஜான்விகாவுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அவங்க டெஃபினட்டாக இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டை, டெடிக்கேட்டடாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. டெஃபினட்டாக ஜான்விகா, யூ ஹேவ் அ கிரேட் பிரைட் ஃப்யூச்சர். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர், என் நண்பன், எல்லாருமே சொல்லணும். அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு பாசிட்டிவ் மேன். எங்கள் பன்னீர்செல்வம் பிரதர், பன்னீர்செல்வம், நான் பழைய பன்னீர்செல்வமாக வந்திருக்க மாதிரி அவர் சொல்லுவார், சத்திர லோ டைலாக் மாதிரி. ஸோ என்னென்னா அவர் எப்படின்னா
அதாவது ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போகும்போது ஒருத்தர் வந்து எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி கொடுக்கும்போது இன்றைக்கி வந்து ப்ரொடியூசராக அவர் நிறையா பண்ணியிருக்கிறார் ப்ரொடியூசராகவும். பட் இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எனக்கு ஒரு மனிதர் வந்து பன்னீர்செல்வம் பிரதர். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த படத்து மேலே ஒரு லவ், இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நான் தான் சொன்னேன், நீங்கள் இனிமேல் நடிகர் ஆகிடுவீங்க போல இருக்குது. ஏன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரை பார்க்கும்போது, உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும், டெஃபினட்டாக வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாரு. டெஃபினட்டாக அவருக்கு பெரிய பேர் வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராகவும் நீங்கள் எல்லாம் என்னை வச்சு பண்ணியிருக்கீங்க. போட்ட காசு எல்லாமே எடுத்து உங்களுக்கு லாபம் வரணுன்றது என்னுடைய ப்ரேயர்ஸ். அதே மாதிரி என்னுடைய தம்பி சேது, ஃபஸ்ட்டு எனக்கு சேது தான் தெரியும், அப்புறம் தான் தங்கவேலு சார். அவன் வந்து என் சொந்த தம்பி மாதிரி. படம் பார்த்துட்டு ஒரு ரசிகனா, அண்ணா நீங்கள் என்னண்ணா இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னண்ணா பிரேக் விட்டீங்க, விடாதீங்கண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி, அண்ணா வாங்கண்ணே நம்ம பண்ணுவோண்ணே அப்படின்னோடனே, டே கண்டிப்பாக பண்ணலாமா, கண்டிப்பாக பண்ணாண்ணே, நல்ல கதையாக இருந்தால் சொல்லுங்கண்ணே பண்ணுவோம் அப்படின்னு. நான் வாப்பா கரெக்டாக மாட்டினேன். ஒரு ப்ரொடியூசர் அதிகம் ஒன்ற மாதிரி அதை தேடிட்டு இருந்தன்ற மாதிரி. ஸோ வான்னு சொல்லி நான் வந்து இப்போ சேது வந்து நான் இதில் வந்து பேசும்போது இந்த கதையை கேட்டோன்னே அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப ரெடியாக இருந்தாங்க. ஸோ தங்கவேலு சாருக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா எந்த இடத்துலையுமே எங்கள் ஃப்ரீடமாக விட்டாங்க. பன்னீர்செல்வமா பிரதராக இருக்கட்டும், சேது பிரதராக இருக்கட்டும், இன்னும் சில நண்பர்களாக இருக்கட்டும், எங்கள் டீமை வந்து எங்கள் டீமை எல்லாமே ஃப்ரீயாக விட்டாங்க. நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணி தரணும் உங்களுக்குன்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ், தகமான ப்ரொடியூசர்ஸ். ஸோ அது மாதிரி நான் ரொம்ப நன்றி சொல்ல அவங்களுக்கும். அதே மாதிரி என்னுடைய நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன், குட்டிபத் மணியம்மாவுடைய வெப் சீரிஸ் ஒன்று, சிங்கப்பெண்ணின்னு ஒரு வெப் சீரிஸில் ஒரு நான் எல்லாருமே அட்மையர் பண்ணுவேன் அங்கே நடிக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாம். அப்போது ஒருத்தவங்க வந்து என்னடா அது நம்ம நல்லா பண்ணுறாங்களே, பழைய சீதா மாதிரி இருக்காங்களே, நல்லா நடிக்கிறாங்களே, நல்லா இருக்காங்களே, செக்கச்செவன்னு இருக்காங்க, நல்லா இருக்காங்க, கரெக்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து சரி ஓகே அவங்க நம்ம படம் பண்ணும்போது அவங்க பண்ணணும் அப்படின்னு. சிவா சார் வாங்க சார், வெல்கம் சார். வாங்க சார். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து சுபத்ரா வந்து சொல்லும்போது, சுபத்ரா இதில் கரெக்டாக இருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு அந்த கேரக்டரை வந்து நான் வந்து சுபத்ரா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். பிரமாதமான பர்ஃபார்மன்ஸு. இதில் வந்து இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கும். யார் என்னென்னன்றது தெரியாது, அந்தளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோடைய டிஓபி மருதநாயகம், நான் என்னுடைய பிரதர்லா ரங்கோலின்னு சிஸ்டர் பையன் நடித்த படத்தில் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு டிஓபி அறிமுகம் பண்ணார். அந்த படத்துலேருந்து எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். நல்லா பண்ணார். நான் அப்போ பார்க்கும்போது நம்ம படம் பண்ணும்போது இவரை மாதிரி ஒரு கேமரா பண்ணேன். ஏன்னா தூக்கிட்டு கேமராவை வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு வந்து ஒரு ஷாட்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாரு ப்ரொடியூசர், கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேன், கரெக்டாக பண்ணார். போது இந்த கதைக்கு அவர் வந்து பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நான் இன்றைக்கி இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் போனேன் காலையில். அப்போ போகும்போது நிறையா கேமராமேன்ஸ் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன், நம்ம மருதையும் பற்றி பேசினேன். அப்போ பேசும்போது எனக்கு ரொம்ப ப்ரவுட். மருது மிகப்பெரிய ஒரு டிஓபியாக கண்டிப்பாக வருவார். ஏன்னா ஒரு டிஓபி வந்து ஒரு ப்ரொடியூசருடைய டிஓபியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு அதில் அவருடைய திறமையை காமிச்ச ஒரு டிஓபி, சார் இதுதான் வேணும், இந்த ஷாட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு டிஓபி. ஸோ அந்த டிஓபிக்கும் என்னுடைய மருது உங்களுக்கு தேங்க்யூ. ரொம்ப டில் நவ் கோஆப்ரேட்டிவாக இருக்கீங்க, தேங்க்யூ. என்னுடைய பிரதர்லா சதீஷ் வந்திருக்கிறாரு, அவரும் ஒரு சினிமா இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஸோ ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர், சினிமாவை அவரும் எங்கள் குடும்பத்தில் வந்து சினிமாவை நேசிக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷம். எங்கள் சிஸ்டர் பையனும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ வரும் அப்படி. அது மாதிரி எங்கள் ஃபேமிலியில் நிறையா பேர் வராங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. அண்டு இது மட்டும் இல்லாமல் ஸ்டன் சில்வா மாஸ்டர் வந்து நிறைய படங்கள் எனக்கு மாநாடு பண்ணும்போது தெரியும். அப்புறம் தலைவாவில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் அது இன்னும் வரல. பட் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டன் சில்வா மாஸ்டர் கேட்கும்போது, மாஸ்டருக்குடைய பெரிய சம்பளம், பெரிய டேட்டு எல்லாம் இருக்கும்போது, இல்லை உதயா நீங்கள் என்ன சம்பளம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி வாங்கினாலும் ஓகே தான், எனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ கோஆப்ரேட்டிவ். கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸை மட்டும் விலைக்கு வாங்கி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த பஸ்ஸில் வந்து அவர் பேர் ஃபெரோஸா, ஸ்டண்ட்டு ஃபைட்டர் வந்து அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணது. அந்த வீடியோ நாங்கள் மீடியாவில் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ்ஸையே விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே. என்னோடய படத்துக்கு பட்ஜெட்லாம் ஒரு ஃபைட்டுக்கே 1.5 கோடி ரூபாலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, திருப்பி இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமா அந்த படத்தில் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்தில் யோகி பாபு சார் வந்து
என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார். யோகி பாபு சார் வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. ஒரு கேரக்டர் எடுத்தாருன்னா அந்த கேரக்டரில் அவர் என்ன இன்வால்மெண்ட்டு, அவர் என்ன மாதிரி அவர் பண்ண முடியும், செகண்ட் அவர் என்ன அதில் கொண்டு வரலாம். இந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக அவர் பிஸியாக இருக்கிறார். நம்ம ப்ரெஸ் மீட் திடீர்னு வந்து நம்ம சொல்லும் போது அவரால் வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகி பாபு சார் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. பிரியாணி சாங் அப்போ ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் மேலே டேட் கொடுத்து இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவாக 14 நாள் நடிக்கிறேன். 14 நாள் டேட்டு கொடுத்துட்டு இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் இருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி கேஎல் பிரவீன் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டி சிவா சார், நாங்கள் வந்து டி சிவா சார்லாம் வந்து இம்மிடியட்டாக வந்து சார் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இருக்குது சார், எம்பி கேரக்டர் இருக்குது சார், உடனே வந்து பண்ணி கொடுக்கணும் தான். பா என்ன பண்ணி கேட்குறேன், உடனே பண்ணி தரப்பா, உனக்கு இல்லாதப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து அந்த காஸ்டியூம் கூட அவரே கொண்டு வந்துருப்பார். இல்லை சார் காஸ்டியூம்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்களே கொண்டு வந்து கொடுக்குறோம் சார், ஏன்னா அந்த ஒரு கரை வேட்டிலாம் இருக்குது அது உங்ககிட்ட இருக்கா, இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவரே அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொடியூசரு, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் டி சிவா சார். அந்த டி சிவா சார் வந்து எங்கள் படத்தில் எங்களுக்காக ஒரு கௌரவ இடம் மாதிரி பண்ணி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி டி சிவா சார். அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆடியோ லான்ச்சுக்கு வரல, இதுக்கும் வரலையா அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலர்கள் வரலையோ, நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் டிசி மெம்பர்கள் வரலையோன்னு எனக்கு உள்ள டவுட்லாம் போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். நல்ல வேலை வந்து என்னை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. ஐயோ இப்போ அப்படியா இருக்காது டி சிவா சார், அப்படி இல்லையே, அதானே அப்படி தான் நினச்சேன். அதனால் ஸோ டி சிவா சார் வந்து இஸ் எ கிரேட் மேன். ஸோ அவரும் எங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோ டைரக்டர் சங்கர், நான் வந்து சங்கரை பற்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக என் கூட இருக்கிற சங்கர் வந்து டைரக்டருக்கும் சரி, அவுட் ஆஃப் தி படம் முடித்ததுக்கப்புறம் அந்த சங்கர் அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண சங்கராக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், ஐரன் எங்கே ஐரன், அந்த ஐரன்ற ஒரு பையன் வந்து இந்த படத்துக்கு உழைக்கிற உழைப்பு அவ்வளோ ஒரு பெரிய உழைப்பு. அதெல்லாம் தயவு செஞ்சு அவனுக்காக கிளாப்ஸ் பண்ணணும். அப்படி ஒரு உழைப்பு. அதே மாதிரி அப்படி உழைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஸ்ரீதர், இந்த படத்தில் ஒரு நடிச்சிருக்க ஸ்ரீதர் ஒருத்தர் இல்லை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் ஒன் ஆஃப் தி ஒரு நம்ம ஃபேமிலி மாதிரி. அவர் இந்த படத்தில் வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட்டு அவர் எப்படி இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்மளாம் இத்தனை படம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ பண்ணுறாருன்னு பார்த்தேன். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு, டெடிக்கேட்டாக பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதர் இந்த படத்தில் இருக்கார். பிரபு சாலமன் சாரும் ஒரு கௌரவ வேடத்தில் நடிச்சிருக்காரு படத்தில். உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த படம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீன் வரும்போது. ஸோ இது மாதிரிலாம் இந்த படம் வந்திருக்கு. படம் டெஃபினட்டாக நான் வந்து ஒரு காவியத்தை படைச்சிட்டோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு யாரும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு படம் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. இந்த படம் 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணுற படமாக இருக்கும், உங்களை ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த கேரக்டரைசேஷன் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறார். அவ்வளோ அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஓவராலாக பில்டப்பே பண்ணலை. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் எனக்கு மெயின். நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். நம்ம எல்லோரும் அவங்கவுங்க பங்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்னுடைய பலம், மிகப்பெரிய ஒரு பலம் 20 வருஷமாக எனக்கு வந்து என்னுடைய பிஆர்ஓவாக இருந்து என்னுடைய நல்லதுலேயும் எதுவும் சரி எனக்கு எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமாக எப்பயுமே வந்து அப்படின்னா வந்து கூட நிற்கிற ஒரு நிக்கிலுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும். பிஆர்ஓ நிக்கில் அவர்களுக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு நான் சொல்லுவேன். நான் இது எவ்வளோ வார்த்தையில் சொன்னாலும் அது பத்தாது. எப்படி என்னுடைய பத்திரிகை மீடியா ஃபேமிலி நண்பர்களோ அது மாதிரி. அண்டு எல்லாருக்கும் இதில் நடித்த எல்லாருக்குமே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக நடித்த எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. எல்லாருக்குமே இந்த டீமில் உள்ள யாராவது பேர் சொல்லியிருந்தா, வாசு என்னோடய அசிஸ்டன்ட் இருக்கிறான், கூடயே எல்லாத்தையும் ஆனந்த் ஒருத்தர் இருக்கிறான், எங்கே ஆனந்த் அந்த பேர், அவருக்கு என் டிரைவர் வினோத், இது மாதிரிலாம் எல்லாருமே வந்து நம்ம டென்ஷனில் வந்தாலும் எல்லோரும் கூட இருந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த படம் ஜெயிக்கணுன்றதுக்காக நல்ல படம் கொடுத்துருக்கோம், நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் உங்களோடது இதில் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஹீரோயின் மதர் இருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே வந்து எங்கள் கூட சேர்ந்து எல்லோரும் ட்ராவல் பண்ணி இந்த வந்து நடித்தோம் போனோம் அப்படிலாம் இல்லாமல் கூடயே இருந்து எல்லோரும் ட்ராவல் பண்ணுற ஒரு, எல்லோரும் சொல்லுவாங்க மரபு தான் அது, ஆனால் எல்லோரும் அது அப்படி இருக்குது இந்த படத்தில். நிச்சயமாக அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு கண்டென்ட்டான படமாக இருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இத்தனை வருஷம்
நான் வந்து ஒரு 25 இயர்ஸ்ன்றது நான் கடந்து வந்த பாதை வந்து சொல்லணும்னா பயங்கர வழியாக இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிலாம் இது பண்ண விரும்பலை. ஆனால் இதெல்லாம் சஸ்டெயின் பண்ணி நான் இன்றைக்கி நிற்கிறேன். இன்றைக்கி தமிழ் சினிமாலேயும் ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த 3 வருஷம் கழித்து ஒரு கதாநாயகனாக வந்து நிற்பேன், திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியல. அது எங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய எல்லாருடைய ஃபேமிலி பிளெஸ்ஸிங்கும், குறிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கண்டிப்பாக காரணம். அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அவுட் ஆஃப் த வேல இங்கே நிறைய பேர் வரல. ஸ்ரீலங்காலேருந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுரேஷ் சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் நண்பர், அவரும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த படம் வந்து ஜெயிக்கணும், அதாவது உதயா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸே. அதுதான் அந்த இடத்துல அந்த பேரை வாங்கி வச்சிருக்கிறேன். அது ஒன்று தான். இவ்வளோ தூரம் சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தில். அண்டு எனக்கு என்னென்னா, இப்போ இன்றைக்கி வர வெள்ளிக்கிழமையை பார்த்தேன் நான், கிட்டத்தட்ட ஒரு 9 படம் 10 படம் வருது. 9 படம். இது எப்படி இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படி எனக்கு தெரியல. இது 10 படம் வருது. அடுத்த வாரம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எங்கள் டேட்லேயே வந்து ஒரு 10 படம் 11 படம்னு வருது. இது ஆல்ரெடி ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அது அந்த டைமில் போச்சு சார். இப்போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சார், எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே நம்ம ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு திருப்பி ஏதாவது ஒரு ரெகுலேஷன் பண்ணி, ஏன்னா இப்படி ஒரு 10 படம் 11 படம் வந்ததுன்னா எல்லா படத்துக்குமே அந்தந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. திடீர்னு ரிலீஸ் பண்ணுற ஒரு 10 படங்கள்லாம் எல்லாருமே யோசிக்கணும். நம்மளுக்கும் கேப் கரெக்டாக வந்து அதை கரெக்டாக ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ திருப்பி போன படத்தில் எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும், உத்தரவு மகாராஜா டைமில். ஸோ அதே மாதிரி அது மாதிரி திருப்பி வந்து நான் இந்த ப்ரொடியூசர்களுக்கு நம்ம என்னென்னா கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிறைய படங்கள் வருது, எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப படங்கள் வரும்போது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. முதல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 படம் பார்க்குறீங்க, 3 படம் பார்க்குறீங்க. ஆட்ஸ் ஆஃப் பெரிய விஷயம். அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து அந்த படத்தை 3 படமும் ஒரே நாளைக்கு வரும்போது நீங்கள் 3 படத்துலையும் ப்ரெஷ் ஷோவில் பார்த்து அந்த கரெக்டாகவும் அதை ரிவ்யூ கொடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய பலமாக இருக்குது. எப்படி 3 படம் பார்க்குறீங்கன்றது ஒரு பெரிய கண்டினியூஸாக பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் என்னுடைய ஃபேமிலி, நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலியே. எல்லோரையும் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பைத்தியம் சினிமாவுக்கு. என்னை வந்து 24 மணி நேரமும் என்னை தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க சொன்னீங்கன்னா நான் படம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு வெறியன்னு நான் சொல்லலாம். என்ன வேணாலும் என்னால் வந்து தியாகம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காகவும் சினிமாவுக்காக நான் ரெடியாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன். ஸோ டெஃபினட்டாக நல்ல அன்பை சம்பாதிப்போம், நெகட்டிவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணுவோம், பாசிட்டிவிட்டியாக நம்ம எல்லோரும் இருப்போம். ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. நான் ஒன்றும் பெரிய அட்வைஸாக அந்த மாதிரி பெரிய மெச்சூர்டாக பேசலாம் நினைக்கல. என்னதான் இருந்தாலும் நெகட்டிவிட்டியை கட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியாக இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கும் சேர்த்து எங்களை வந்து நீங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா என்னுடைய குடும்பம், என் குடும்பம், இந்த குடும்பம் வந்து படம் பார்த்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அஜ்மலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், ஜான்விகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், டேனி ப்ரோவுக்கு, நரேனுக்கு, பிரபாகர் ப்ரோவுக்கு, பன்னீர் ப்ரோவுக்கு, ஈவன் எல்லாருக்குமே, சுபத்ராவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ் வேணும். அந்த சக்ஸஸுக்கு உண்டான விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து படத்தை பற்றி ஓவராக சொல்லிவிட்டு என்னடா அன்றைக்கி மேடையில் பேசினேன் ஓவராக பேசினேன்னு சொல்லி திருப்பி இங்கே ஒரு கட்டிங்கு அங்கே ஒரு கட்டிங்கு இப்படின்னு இதெல்லாம் வரும். அதனால் நான் வந்து சொல்கிறேன், உங்ககிட்ட விட்டுறேன், படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். எங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் கேட்கலாம் வேண்டாம், நல்ல படமாக இருந்தால் நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். நீங்கள் தான் என்னுடைய ஃபேமிலி, நீங்கள் தான் என் உலகம். இப்பயும் சொல்கிறேன், எல்லாருமே நான் வந்து மேடை பேச்சுக்காக பேசுகிறவன் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறையா பார்த்துட்டேன், நிறையா அனுபவிச்சிட்டேன்.
எக்ஸ்பீரியன்ஸ் டு தி, அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளோதான் என்னதான் நடக்கும்ன்றது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போயிட்டேன், எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேன். இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னமும் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது, இதுக்கு மேலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயாவது என்னுடைய பயணம் வந்து ஒரு வெற்றியாக அமையுன்றது உங்கள் எல்லாருடைய கண்களில் எனக்கு தெரியுது, நான் நம்புகிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்யூ. ஆகஸ்ட் 1 உலகமெங்கும் திரைக்கு வரும் ஜேசன் ஸ்டுடியோ, சச்சின் ஸ்டுடியோ, ஸ்ரீ தயாகரன் சினி ப்ரொடக்ஷன், மை ஸ்டுடியோ வழங்கும் மிக பிரம்மாண்டமான படைப்பான அக்யூஸ்ட் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை, ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூப் சேனல்ஸ், சோசியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அக்யூஸ்ட் திரைப்பட குழுவின் சார்பில் நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படம், இந்த மிக பிரம்மாண்ட படைப்பை ஜனவரி 2 ஆரம்பித்து இவ்வளவு விரைவாக திரைக்கு வரவைப்பதற்காக மிக அரும்பாடுபட்ட இந்த படத்தின் கதாநாயகன், தயாரிப்பாளர் உதயா ப்ரோ அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் இந்த படம் உதயமானது நண்பர் உதயா அவர்களால். இந்த படத்தின் டைரக்டர் அவர்கள் பிரபு சீனிவாஸ் சார் வந்து இந்த படத்தோட கதையை வந்து உதயபுரம் மூலயமா எனக்கும் தங்கவேல் சார் அவர்களுக்கும் சொல்ல வந்து, அதுக்கப்புறம் அந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, இது இன்றைக்கி தான் சொல்கிறாரு. இன்றைக்கி ஈவினிங்கே வந்து இந்த படத்தோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து ஒரு பூஜை ஒன்று போட்டு உடனே இதில் இந்த கேரக்டருக்கு யார் சூஸ் பண்ணணும், என்ன இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த நாளே தேர்ந்தெடுத்தாங்க. பெரிய ஆச்சரியமாக இருந்தது எல்லாமே. ஏன்னா இந்த படத்தினுடைய ஒவ்வொரு கேரக்டருக்கும் இவங்க தான் சூட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு உதயபுரவும் நம்ம டைரக்டர் அவர்களும் நம்ம அஜ்மல் ப்ரோவை சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து உதயபுரோவுக்கு ஈக்குவலாக அப்படியே ஹீரோவாக வரணும் அப்படின்னா அதை தத்ரூபமாக செய்யக்கூடிய ஒரு கேரக்டராக உண்மையிலே வந்து அஜ்மல் ப்ரோ டைரக்டருக்கும் உதயா ப்ரோ நினச்ச மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா எந்த படமும் இடையில வந்தப்போ எந்த படமும் அவர் வந்து கமிட் ஆகாமல் இந்த படத்தை ஃபஸ்ட்டு முடிக்கணும், இது வேறு லெவலில் கொண்டு வந்த பிறகு தான் நான் வந்து அடுத்த படத்துக்கு நான் டேட் கொடுப்பேன்னாரு. அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு வந்து இப்போது இந்த கேப்பே அவர் வந்து பண்ணது காரணம், நல்ல கதை வேணும், நல்ல படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்து இவ்வளோ கேப் விட்டார். எனக்கு வந்து சும்மா நிறைய படத்தில் நடித்து வரணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, பட் பேர் சொல்லக்கூடிய படமாக வரணும் எனக்கு. கோனா அந்த படத்தில் வந்து அஜ்மல் ப்ரோவோட பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உதயபுரவும் டைரக்டரும் நினச்ச அந்த கனவை அவர் வந்து நிறைவேற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் உடனே கதாநாயகி தேர்ந்தெடுக்கும் போது உடனே ஒரு 4-5 பேரை சூஸ் பண்ணாங்க. பட் இவங்க வந்து ஜான்விக்கை வந்து அப்ரோச் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு அப்போவே செலக்ட் ஆகிட்டாங்க. உடனே அவங்க அடுத்த அந்த ப்ராஜெக்டுக்குள்ளார மிங்கிள் ஆகிட்டாங்க. அவங்க ட்ராவலிங் வேறு மாதிரி. இன்றைக்கி வரைக்கும் இது அவங்களோட சொந்த படமாக பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க. அதுக்கும் அவங்களுக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் வந்து
ஒவ்வொரு கேரக்டராக அப்படியே ஆக்சுவலாக அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கேரக்டராக சொல்லிகிட்டே வராங்க. அப்போ சொல்லும்போது ஒரு கேரக்டருக்கு பவன் ப்ரோ அவர் ஒரு அரசியல்வாதியாக வராரு. அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நம்ம ஏதாவது ஒருத்தரை போட்டு தள்ளணுன்னா ஆந்திராவில் இருந்தோ இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தோ கூப்பிட்டு வருவோம். என்னென்னா இங்கே இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணால், அது என்னென்னா அந்த வில்லன் வந்து நம்ம டைரக்டரோட கண் பார்வையில் இருந்த பிரபாகர் சார் கர்நாடகாவிலேருந்து வந்து மிரட்டியிருப்பார். நீங்கள் இப்போ இது பார்த்துருப்பீங்களே, ஏ போலீஸ், அவர் தான் பிரபாகர் சார். அந்த மாதிரி அவர் சூஸ் பண்ணி அவர் வேறு லெவலில் அவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உதயபுரவும் டைரக்டரும் வந்து ஒரு ஒரு போலீஸ் கேரக்டருக்கு வந்து இந்த சினிமாவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒருத்தர், ரம்பா கூட டான்ஸ் எல்லாம் பண்ணி கொரியோகிராஃப் எல்லாம் அவர் பண்ணி கொடுத்த நம்ம டேனி சார். அவர் வந்து குடுமையோடலாம் வந்தார். இப்போ என்னை பார்த்து புறமப்படுறாரு கொஞ்சம் முடியெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா அவர் கட் பண்ணி விட்டார் டைரக்டரு. இன்ஸ்பெக்டரை இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஏன்னு கட் பண்ணி விட்டார். அவரோட பாவம் நீண்ட நாள் அதுக்காக எல்லாம் வளர்த்தி சாமியார் மாதிரிலாம் பண்ணார், எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டார். அவரும் சூப்பராக இந்த படத்துக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர். அப்புறம் இவங்க சுபத்ரா மேடம் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட இது சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசராக வந்துட்டு முக்கியமாக அக்யூஸ்டுன்னு சொல்லிடலாம்ல, அது தப்பு கிடையாதுல்ல. அதுவும் சொல்லக்கூடாதா? ஹீரோயினே அக்யூஸ்டு தானே, அக்யூஸ்டு எல்லாருமே அக்யூஸ்டு தான். அதனால் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணல. ஏன்னா உதயபுரம் வந்து என்னை கேட்காம எதுக்கு சொன்னேன்ட்டுருவார். அதனால் வந்து உண்மையிலே மிரட்டி இருப்பாங்க பாருங்கள், அப்படியே சாஃப்டாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லை, இவங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த இல்லைன்றாரு கேமராமேன் தான் அவர். இத்தனை ஆக்சுவலாக இப்படி பண்ணால் நீங்கள் அந்த மாதிரி தெரியுறீங்க, அப்படி பண்ணால் அந்த மாதிரி தெரியுங்கன்னா அவங்க உண்மையிலே கொடூரமாக காட்டிட்டாங்க. நான் என்னென்னு உனக்கு வேணும் அவ்வளோ தானே அப்படின்னு அந்தளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சூஸ் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் ஒருத்தர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சாரை வந்து உதயபுரவும் டைரக்டரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு உதயபுரம் நிறைய மெனங்கட்டார் அவரோட டேட் வாங்குறதுக்கு. ஏன்னா நிறைய படங்கள் அவர் கமிட் ஆகியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து உதயபுரம் உண்மையிலே ப்ரெஷர் கொடுத்தாருன்னே சொல்லலாம். அவரே சொல்லிட்டாரு, உங்களோட ப்ரெஷர்னால தான் நான் வந்து நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயபுரோக்காக தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய பிஸியில் கூட வந்து பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே வந்து யோகி பாபு சார் வந்து நாங்கள் மொத்த டீமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்கள் படத்தில் வந்து அவர் என்னன்னா எங்களோட ஒரு நண்பனாக தான் வந்து நடித்து கொடுத்துட்டு போனார். அதாவது பேமெண்ட்டு அது இது அந்த மேட்டர்லாம் வந்து அவர் எதுவும் பெருசாக இது பண்ணிக்கவே இல்லை. உதயபுரம் நம்பியிருக்கேன், நான் வரேன், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவங்க என்ன, அதாவது அவர் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுவார் அவருன்னு. ஆனால் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ டைரக்டரும் உதயபுரம், ஏன் நான் உதயபுரம் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, டைரக்டரோட அவருக்குன்னு ஒரு பெரிய சிரமம் இருக்கும், ஒரு படத்தை கொண்டு போகிறதுல பெரிய சிரமம் இருக்கும். அதை வந்து ஒருத்தர் கொஞ்சம் கூட இருந்து பண்ணாங்கன்னா, அவரும் உதயபுரம் டைரக்டராக இருந்தனால ஆக்சுவலாக அவர் எப்போவுமே எதுலேயுமே தலையிட மாட்டார். ஆனால் வந்து உண்மையிலே வந்து டைரக்டருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து டைரக்டர் கூட பயணித்து இந்த மாதிரி சார் அப்படியா சார், டைரக்டர் சொன்னால் ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக பிடிச்சல சார், இவர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவர் வந்து யோகி பாபு சாரை பேசி வந்து பண்ணாங்க. நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி அவரோட இதில் வந்து எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்து முடித்து கொடுத்தாங்க. அவருக்கு வந்து நாங்கள் எப்படி நன்றி சொல்லணும் இல்லைன்னா படம் ஃபுல்லாக வராரு. அவருக்கு வந்து கரெக்டாக தலைவர் படம்லாம் பண்ணுறாங்க. தலைவர் படத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரஜினி சார் சொல்ல வந்தேன். ஏன்னா வந்து அவங்க படம்லாம் பண்ணும்போது இடையில எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்த போது ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரானா கூட அவர் வந்து அதுவும் மலை மேலே வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். அவருக்கு வந்து எப்படின்னா எங்களோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துலேயும் கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்தது. அவரோட சூழ்நிலை வர முடியல. பட்
மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லை, உண்மையாலே. ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன். இன்னொரு படத்துலேருந்து அவர் வெளியே விட்டுட்டு வரும்போது அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு. ஏன்னா எங்கள் படத்தில் நடிக்கும்போது சப்போஸ் அவர் இல்லைங்க ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா மொத்த டீம் எப்படி அவங்களோட டேட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுமோ அதெல்லாம் தான் அவருக்கு ஒரு சூழ்நிலை. ஸோ அதுதான் நீங்கள் வேறு எந்த மாதிரியான விஷயமும் அவரோட இதில் தப்பு இல்லை. அவர் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது உண்மையிலே டைரக்டர் சாரும் உதயா ப்ரோ என்ன எதிர்பார்த்தாங்களோ வேறு லெவலில் யோகி பாபு சார் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இதில் டெக்னீஷியன்ஸு டிஓபி மருதநாயகம் அவர்கள் வந்து என்னையவே அழகாக காமிச்சிருக்காருன்னு பார்த்துங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவரோட அந்த விஷன் வந்து வேறு லெவலில் அவர். உண்மையில் எங்களோட பட்ஜெட்டு ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது இல்லை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு, ஏன்னா படத்தோட பட்ஜெட் பெருசு, இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நம்ம வந்து ஏதாவது மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இவங்ககிட்டலாம் பேசினோம். அவங்க படம் மாதிரி நல்லா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே இந்த படத்தோட ஒரு பெரிய தூண்னே சொல்லலாம் அவர். அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய தூண் இசையமைப்பாளர் நரேன் ப்ரோ அவர்கள். அவர் வந்து இந்த படத்தோட அது ஆரம்பத்துலேருந்தே வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறதுனா எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி ஆரம்பத்துலேருந்தே. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் அவரும் அதே மாதிரி உதயபுரோக்காக தான் இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்தாங்க. சம்பளத்தை பற்றிலாம் அவர் கவலையே படலை. எல்லாருமே எங்ககிட்டும் கேட்டாங்க, அவர் மாஸ்டர் இருக்கும்போது பெரிய பட்ஜெட் ஆச்சு எப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் உதயபுரம் வந்து அதை நாங்கள் எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கிறோம், பட் அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஃபைட்டு பண்ணதெல்லாம் அது வேறு மாதிரி இது. ஏன்னா என்ன சொல்லுவாங்களே, நாங்கள்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டோம். அந்த மாதிரியான ஒரு லைவாக ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. செம்மையான இது. ஆக்சுவலாக அவர் எதிர்பார்த்தது, டைரக்டர் எதிர்பார்த்தது, உதயபுரம் எதிர்பார்த்த அந்த சீன்ஸ் எல்லாம் பக்காவாக வந்துருச்சு. ஏன்னா அந்த ஃபைட்டு அப்படியே பஸ் வந்து டோட்டல் லாஸ் ஆயிரும். இந்த இது வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ட்ரெய்லரில். படம் பார்த்திங்கன்னா இன்னும் அதை பற்றியான வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட மெயின் ஸ்கோரே அதுதான். அதில் வந்து எல்லாமே அதுக்கப்புறம் அதில் வந்து மியூசிக் டைரக்டர் உள்ளே பூந்து விளையாண்டுருப்பார். ஸோ இது எல்லாமே அவர் ஸ்டண்ட் மாஸ்டருக்கு தான் போய் சேரும், சில்வா மாஸ்டருக்கு தான் போய் சேரும். அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம டைரக்டர் சார் வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா எங்களோட ஒரு சகோதரனாக, ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான ஒரு லாஸும் பண்ணக்கூடாதுங்கிறதுல இதாக இருந்தார். எங்கள் 3 பேர்த்துக்கிட்டையும் ரொம்ப அவர் வந்து எல்லா விஷயத்தையும் கலந்துக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி மோல்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணார். ஆனால் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கன்னடத்தில் எல்லா படமும் ஹிட் கொடுத்துருக்காரு. இந்த படம் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேர் சொல்லும். கண்டிப்பாக அந்தளவுக்கு அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வேறு வந்துட்டாங்க. அதே மாதிரி எங்கள் எடிட்ரு ஷியாம் தானே, ஃபுல் நேம் ஷியாம் தானே, ஷியாம் சார். ஏன்னா இப்போ கேஎல் பிரவீன் சாரோட ஒரு என்ன சொல்கிறது அடுத்த மறு உருவன்றலாம் அந்த மாதிரி எங்களுக்காக. ஏன்னா பிரவீன் சார் வந்து இவர் வந்தால் அவர் வந்த மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு இது பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பராக ஒரு ப்ராடக்டை கையில் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. அதை விட இது மொத்தமாக நாங்கள் எல்லாமே ஒரு யூனிட்டாக நாங்கள் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எங்கள் இபி சிவா ப்ரோ, அவர் வந்து இப்போது அமைதியாக இருக்கார். பட் இதிலெல்லாம் அமைதியாக இருக்க மாட்டார். அவர் தான் எல்லாமே. நாங்கள்லாம் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுலாம் சும்மா பேருக்கு வேணால் போட்டுக்கலாம். உதயா ப்ரோ நாங்கள் போட்டுக்கலாம், நான் போட்டுக்கலாம், தகவல் சார் போட்டுக்கலாம், எல்லாம் அவர் தான். ஆனால் அவர் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சார். இந்த படமே சிவா ப்ரோனால தான் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோ டைரக்டராக வேறு படங்களில் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த படத்தில் வந்து பண்ண ராஜா ப்ரோ அவங்க, அதே மாதிரி சங்கர் ப்ரோ, ஐரன், இவங்க இப்போ நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாருமே தான் இந்த படம். அதனால் இந்த படத்தை வந்து அழகாக மேனேஜ் பண்ணி இந்த படத்தை ஒரு பொக்கிஷமாக வந்ததுக்கு காரணம் நம்ம ஏஎல் உதயா ப்ரோ. அவருக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அத்தனை பேரும். நாங்கள் ஒவ்வொருத்தரும், ஏன்னா அவர் ஒவ்வொன்றும் மெனக்கெட்டது வந்து
நாங்கள் என் கண் முன்னால் பார்த்தோம். பணம் அது இதெல்லாம் அப்புறம், ஒரு மனுஷனோட ஹார்ட் ஒர்க்கு, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி அவர் வந்து வேறு லெவலில் நிற்கணும். அதுக்கு எல்லாமே என்னென்னா, நீங்கள் ஏன்னா பத்திரிக்கையாளர் அத்தனை பேர்த்துக்கும் அவர் வந்து நண்பராக இருக்கார். அந்த இதை நீங்கள் வந்து ரொம்ப இந்த படத்தோட இதை வெளியே கொண்டு போய் அவரோட உழைப்பை நாங்கள் கூட இருந்துக்குவோம். பட் முழுக்க உழைப்பு அவர் தான். அவருக்கு வந்து இந்த சாதனை நாயகனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய கூட பயணித்து மிகப்பெரிய எங்களுக்கு தூணாக இருந்த தங்கவேல் சார், ப்ரொடியூசர் தங்கவேல் சார், அவர் வர முடியல, அவரோட சன்னை வந்திருக்காங்க, சேது சார், அவங்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி ஹீரோயினோட அவங்க அம்மா, ஜான்விகாவோட அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். கூடவே இருந்து எங்களோட இந்த ஒரு குடும்பமாக எல்லாருமே பயணித்தாங்க. அதுதான் இந்த படத்தோட ஹிட் ஆகணும். ஏன்னா கடவுள் வந்து துணை இருப்பார்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு இது வரைக்கும் எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் கொண்டு போன இறைவனுக்கு நன்றி. மீண்டும் நல்லபடியாக இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் அத்தனை பேரும் கடவுளாக இருந்து இந்த படத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் ராஜா அவர்களை மேடைக்கலை. அடுத்ததாக எடிட்டர் திரு ஷாம் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டைட் ஷெடியூலில் இந்த படம் எப்படி ரொம்ப டைட்டாக இருக்கும் போது பிரவீன் சாருக்கு இந்த படம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. ரொம்ப டைட் ஷெடியூலில் இந்த படம் வந்து ஆரம்பித்து இந்த படம் இப்போ வரைக்கும் எப்படி முடிஞ்சுதுன்னே தெரில. அவ்வளோ ஸ்பீடாக இந்த படம் முடிஞ்சுது. ஒரு டெக்னீஷியனுக்கு த்ரில்லர் ஜானரும் ஹாரரு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் மாதிரி அந்த அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பான ஒரு படம், ரொம்ப ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி ஒரு படம் வந்து ஹேண்டில் பண்ணது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இது வேறு ரொம்ப நான்லீனியர் பேட்டர்னில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்துடும், சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். பட் ஆனால் இது வேறு மாதிரி ஒரு ஜோனில் போய் ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஸ்கேலிங்காகவும் இந்த படம் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, சீட் எஜ்டு த்ரில்லராக வந்து இந்த படம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து உதய் சாரும் டைரக்டரும் ரொம்ப ஜெல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் ஜெல்டாக இருந்தாவே மேக்ஸிமம் படம் ப்ராடக்ட் வந்து பயங்கரம் ஒரு சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம் அக்யூஸ்டு. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே வந்து அவங்கவுங்க ஜோனுக்குள்ளே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட வெளியே போகாமல் நாங்களே வந்து இந்த படத்தோட ஸ்பீடை வந்து பிரேக் பண்ணுறதுக்காகவே சில விஷயம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதை ஒர்க் பண்ண எனக்கு இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரவீன் சாருக்கும் உதய் சாருக்கும் டைரக்டருக்கும் நன்றி. அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரீசெண்டாக தான் நான் வந்து மியூசிக் வந்து அவுட்புட் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவர் தெரில, அது இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு தெரில, பட் அவுட்புட் பார்க்கும்போதே பயங்கரமாக சென்சபிளாக இருந்தது ரொம்ப ஓவராலாக மியூசிக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே பயந்தது வந்து இதோட அவுட்புட்டில் மியூசிக் எப்படி வரும்னு தான் யோசித்தேன். ஏன்னா விஷுவல் சூப்பராக இருக்கும், படத்தில் டிஓபி நல்லா ஒர்க் பண்ணியிருப்பார். பட்டு படத்தோட ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷனும் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஸோ மியூசிக்கும் கரெக்டாக அமையணுமேன்ட்டு கடைசி வரை இருந்தேன். உதய் சார் தான் சொல்லிகிட்டே இருந்தார், நீங்கள் பாருங்கள் ப்ரோ சூப்பராக வரும் மியூசிக் அப்படின்ட்டு. அதே போல் படம் பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்தது எனக்கு. மற்றபடி எல்லாமே ஓவராலாகவே நல்லா வந்திருக்கு படம். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் சாருக்கும் உதய் சாருக்கும் டைரக்டருக்கு முக்கியமாக என்னுடைய நன்றி. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்ட பிறகு எதையுமே நோண்டாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிங்க, உங்களுக்கு எப்போ ஓகேவோ நம்ம அப்போ உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு டைரக்டர் சாரும் ப்ரொடியூசரும் உதய் சாரும் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி. ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டீசெண்டான ஒரு சீட் எஜ்டு த்ரில்லராக இந்த படம் இருக்கும். தேங்க்ஸ் அ லாட். நன்றி. அடுத்ததாக பெங்களூர் டேனி. செக்.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீடியா, சோஷியல் மீடியா, யூடியூப் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் எல்லா புகழும் கடவுளுக்கே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து நம்ம நிக்கில் முருகன் சார். நான் வந்து என்னோடய இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் தான். ஸோ வி கோ அ லாங் வே. என்னோடய ஹோம் அரியா பார்த்திங்கன்னா 2001 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போதுலேருந்து அவர் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிக்கில் முருகன் சார் டு கனெக்ட் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்யூஸ் படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அவர் வந்து பேசிக்லி வந்து ஒரு 6 months யூஎஸ் போயிட்டு இருந்தார். படமே வேணாம், நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன்ட்டு யூஎஸ் கிளம்பிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பிஸியாக இருந்தார். டக்குன்னு நான் வந்து ஒரு அவருக்காக நான் ஜென்ரலி பேசுவேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணுவேன். ஸோ நான் சொன்னேன், ஓகே சார், நான் உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிவிட்டு ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லி நான் மெடிடேட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 3ஆவது நாள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அவர் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, 4 பேரை மீட் பண்ணிகிட்ருக்கேன், உதய் ப்ரோ வந்து அவரை மீட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். ஸோ இம்மிடியட்லி ஆஃப்டர் சொல்லிவிட்டு ஒரு 2-3 daysலேயே வந்து அவர் ஃபோன் பண்ணி படம் ஓகே ஆகிடுச்சி, இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து விஜய் டிவியில் வந்து கூப்பிட்டாங்க. நானும் ரம்பா மேடம் வந்து 25 வருஷம் விட்டு மீட் பண்ணுறோம், ரீகனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக், சினிமாவில் வருவேன், மின்னலே பண்ணுவேன், ஒரு 2 பிரேக் ஆகும், ஒரு அப்படியே ஒரு சின்ன சின்ன பிரேக்காக இருந்தது. ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் சரியாக ரீச் ஆகலை. பெங்களூர்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் இந்த ஷோஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ அப்போது விஜய் டிவி கூப்பிட்டாங்க, அந்த ஹோமரியா சாங் ரீகனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை, ஓகே இப்போ எல்லாம் வந்து மக்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். அங்கே ஒரு கேரக்டர் வந்து உதய் சார் வந்து இப்படி கை கட்டின்னு அப்படியே இருந்தார். அவர் அந்த சீனில் நடிக்கலை, அவர் அங்கே தேவையே கிடையாது, பட் எல்லா சீனும் பார்த்துட்டு இருந்தார். உதய் ப்ரோ, அப்ரிஷியேட் யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லா சீனில் வந்து அவர் அங்கே ஒரு ஹீரோ வந்து ஒரு கேரவனில் உட்காருவாங்க, எல்லாம் ஒரு ஏசி அப்படி உட்காருவாங்க. ஒரு சீனில் ஒரு இன்வால்வ் ஆகி அங்கே உக்காந்தார். அதை பார்த்து நான் வந்து ரொம்ப பிரமிச்சிட்டேன். வாவ், திஸ் காய் இஸ் அமேசிங். அப்படியே கை கட்டிட்டு ஒரு சீனும். அப்போ நான் வந்து பிரபு சீனிவாஸ் சார் மீட் பண்ணேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும், சப் இன்ஸ்பெக்டர், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதில் நீங்கள் வந்து முடி வெட்டணும், போலீஸ் மாதிரி இருக்கணும். நம்ம வந்து எனக்கு வந்து இத்தனை வருஷம் முடி வளர்த்து குடுமி வச்சு அதை நம்ம பன்னீர் சார் சொல்லும் போது அது எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஓகே, இப்போ முடி வெட்டணுமோ, இப்போ தான் அந்த விஜய் டிவி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆசை, மக்கள் என்னை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எப்போ அவங்கள ஏர்போர்ட்லேயோ இல்லை ரோட்லேயோ இல்லை ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது, சார் உங்கள் படம் பார்த்துருக்கேன் சார், அது எங்களுக்கு ஒரு கிக், ஒரு சந்தோஷம் வரும். பட் எனக்கு அந்த கேப் வந்துடுச்சு, யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. சரி, இதுக்கப்புறம் நான் ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு ஆசைப்பட்டேன். பட் உடனே வந்து முடி கட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்து ஓகே நான் கட் பண்ணுறேன் சார், எனக்கு ஒரு 2-3 days டைம் கொடுத்தாரு, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். அப்போ நான் யோசித்தேன், சரி நான் வந்து நாகேஷ் சார் கூட நடிச்சிட்டேன் மின்னலை படத்தில், கவுண்டமணி சார் வந்து காதலர் தினமில் நடிச்சிட்டேன், வடிவேல் சார் கூட கவிதை படத்தில் நடிச்சிட்டேன், எல்லா காமெடியன் கூட நடிச்சிட்டேன், யோகி பாபு சார் கூட நடிக்கலை. இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆஃபர்ஸுங்க வந்தது, பட் எனக்கு கிடைக்கல. சரி, இப்போ காம்பினேஷன் வந்து யோகி பாபு சார் கூட, அஜ்மல் சார் கூட, அதுக்கப்புறம் உதய் ப்ரோ கூட, எல்லோரும் கூட காம்பினேஷன். சரி சார், நான் முடி கட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த லுக்கில் நான் இருக்கேன், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக. இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க. 55 எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகும்போது 55 daysல படம் முடிச்சுட்டு டப்பிங் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆச்சரியமாக அந்த 55 daysல வித்தின் எக்ஸாக்ட்லி ஒரு 6 monthsல படம் முடிச்சுட்டு August 1 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் அ பிக் டே ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரபு சீனிவாஸ் சார் அண்ட் உதய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப இன்வால்வ்டான ஆக்டர். ஒரு சீனில் வந்து நான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண போகும்போது நான் அவரை பிடிச்சிட்டு வருவேன். அது அவ்வளோ மெத்தட் ஆக்டிங். அவர் சும்மா தான் இருக்கிறாரு, நிற்கிறாரு, நான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவேன். அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தது. நான் வந்து அந்த சீன் கட்டும்போது சொன்னேன், சார் என்ன சார் நீங்கள் பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாக டோட்டலாக இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னு. இட் இஸ் இம்ப்ரெசிவ். அதே மாதிரி அஜ்மல் ப்ரோ ஒரு சீனை வந்து செதுச்சு அழகாக நடிச்சிருக்காரு. அஜ்மல் ப்ரோ, உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டல். எனக்கு வந்து நான் படம் பார்க்கல, எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம்
செதுக்கி அது ஆல்ரெடி சொல்லிட்டாரு பெங்களூர், அதான் சொல்லிட்டாரு நம்ம முருகன் சார், பெங்களூர் டேனி தப்பு பண்ணால் மன்னிச்சுக்கோங்க, அதை சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு. செதுக்கி நடிச்சிருக்காரு. எல்லா படம் பார்த்துங்கெல்லாம் சொல்கிறாங்க அஜ்மல் ப்ரோ எக்ஸ்ட்ராடினரி ஒரு சின்ன சீனுக்குங்க அவர் 100% கொடுத்துருக்காரு. அஜ்மல் ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அதே நம்ம பிரபாகர் சார் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு காம்பினேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஜான்விகா, அடுத்த மாதுரி டிக்செட் நம்ம சவுத் இந்தியாவுக்கு, வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேடம். அண்ட் யா சூப்பர். நம்ம எங்களெல்லாம் அழகாக லட்டு மாதிரி கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சு நம்ம சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் சார், தேங்க்யூ ஸோ மச். கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சிருக்கீங்க. இப்போது சினிமாலாம் ஆகிட்ட பிறகு அழுவி போன ஆப்பிள் மாதிரி ஆகிட்டுருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ. அண்ட் சிவா சார், அவர் சொன்ன மாதிரியே ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இருந்தால் கூட அவர் தான் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம டைரக்டர் சார். இந்த ஷிப்புக்கு டீசல் வேணும் பார்த்தீங்க, டீசல்னா ஷிப்பே போகாது, அவர் தான் சார் டீசல் நம்ம படத்துக்கு. சிவா சார், இனிமேல் உங்கள் பேர் டீசல் சிவா. டீசல் சிவா சரவணன். ப்ளஸ் இந்த படத்துக்கு ரியல் ஹீரோ யாருன்னு சொன்னோன்னா நம்ம ஸ்டண்ட் செல்வம் சார், ஸ்டண்ட் செல்வா சார், செல்வா ஸ்டண்ட் செல்வா சார், பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். இப்போவும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பெங்களூர் வந்தால் மீட் பண்ணுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாம் சொல்லுவாங்க, படம் பண்ணும்போது எல்லாம் ஃபேமிலி, அவர் எல்டர் பிரதரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் நிஜமால நாங்கள் ஃபேமிலி ஆகிட்டோம். நிஜமால என் பையன் வந்து நம்ம உதய் சாரோட பேசுகிறது, நான் அடிக்கடி அஜ்மல் சார் கூட பேசுகிறது, பிரபு சீனிவாசர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது, நம்ம பன்னீர் சார் கூட பேசுகிறது, அப்ரிஷியேட் பண்ணுவார். நீங்கள் காஸ்டியூம் எல்லாம் நல்லா போடுறீங்க, நான் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வி கண்டினியூ ஆர் ஜேர்னி. அடுத்து நம்ம படம் பண்ணுறோமே இல்லையோ, பட் வி வில் பி லைக் அ ஃப்ரெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ராஜா சார், அங்கே பாருங்கள், வந்து இப்படியே இருப்பார் ஷூட்டிங்கில், என்னை கூப்பிட்றாதீங்க, என்னை பேச வைக்காதீங்க, என் பேர் சொல்லாதீங்க, நான் அப்படியே சொல்லி எப்படியே ஆகிட்டார் ராஜா சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டச் சார். ரைஸில் எல்லாமே இருந்தால் கூட, சிக்கன் இருந்தாலும் சரி, மட்டன், அந்த ஊருக்கா இருந்தால் தான் சார் அழகு. நீங்கள் தான் சார் இந்த சினிமாவுக்கு ஊருக்கா. பியூட்டிஃபுல் டேஸ்ட். அவர் தான் சார் டச்சில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பாரு, சூப்பராக இன்வால்வ்மெண்ட் பண்ணார், த்ரூ அவுட் இருந்தாருங்க. இன்றைக்கி வருகாரு, டு சக்ஸஸ் மீட் கூட இருப்பார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீடியா அண்ட் ப்ரெஸ், யூடியூபர், சோஷியல் மீடியா, ரொம்ப நன்றி. எங்களுக்கு தெய்வம் நீங்கள் தான். பிகாஸ் நாங்கள் போகாத இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் மருதநாயகம் அவர்கள். அடுத்ததாக நடிகை சுபத்ரா அவர்கள். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும்போதே வந்து டைரக்டர் வாயடிக்கிட்டாரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த, ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப் சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது, நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா. அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் டைரக்டர் சார், அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார். பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு கேரக்டர் வந்து இப்படி தான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில் இருப்பாங்க. பட் இவர் என்னென்னா, அவங்கக்கிட்ட, அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வாங்குறவர் தான் டைரக்டர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து கேமராமேன் சார், எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் சேது அவர்கள். சரி, இங்கே கூடியிருக்கும் அனைத்து ஊடகத்துறை மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சாரி. அக்யூஸ்ட் நாங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து உள்ளே வந்து பண்ண படம் எங்களோட பேனரில். இது எங்களோட ஃபஸ்ட்டு விஷயம். இது எல்லாமே காரணம் வந்து உதயானந்த் தான். நான் சும்மா எதிர்ச்சியாக எங்களோட மீட்டிங் நடந்தது. ஸோ அது இந்த இடத்துல இன்றைக்கி நிற்கிது. டைரக்டர் சார் அவர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சது. எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சது அப்படின்னு சொல்ல பார்த்தா, கதைக்கு வந்து என்ன தேவையோ கதை இழுத்துக்குச்சு. நாங்கள் எதுவுமே தேடி போகல. அந்த கதை டிமாண்ட் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஹோப் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அண்டு படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு உதயண்ணே உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிடுறேன். ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணோம். எல்லாருக்குமே நன்றி. இங்கே மீடியா பீப்புள் நீங்கள் தான் நம்ம படத்தை வந்து நல்லா எடுத்து கொண்டு போய் இது பண்ணோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கொள்ளேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ரங்கோலி பட தயாரிப்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அக்விஸ் படம் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கைண்ட்லி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மை பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் த டீம், எஸ்பெஷலி உதய். அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து ஐ பீன் சீயிங் ஃப்ரம் 2004. ரியலி இஸ் அ சினிமேட்டிக் பர்சன். His career has been dedicated to the cinema. So you should all support him and his movie, which is going to release on August 1st. Wish you all the best, team. Thank you. நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் திரு நரேன் பாலகுமார். ஸோ வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கம். அக்யூஸ்ட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு நல்ல அனுபவம். இப்போ தான் ஜனவரி வந்து எனக்கு இந்த சாங் சிச்சுவேஷன் சொல்லி கம்போசிங்லாம் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது. அதுக்குள்ளே மேட்ரு ஆஃப் 6 monthஸில் வந்து படம் ஃபஸ்ட் காப்பி ரெடியாகி இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்தது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அண்டு அதுக்கு வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மெயின் ரீசன் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ரோப்பின் ஆனதுக்கு வந்து உதயா சார் தான். ஸோ அவருக்கு என்னோடய ஃபஸ்ட்டு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து 3 சாங்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட விமர்சனங்களை வந்து எழுதணும். அண்டு என்னோடய லாஸ்ட் ஃபிலிம் நிழற்குடை, அதுக்கு வந்து பாடல் மற்றும் பின்னணி இசைக்கு வந்து நீங்கள் கொடுத்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான் நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு புஷ் இருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக என்னோடய முழு ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து லைக் இதோட என்டையர் ஸ்கிரிப்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து August 1 தேட்டரில் பார்த்துட்டு இதுக்கான விமர்சனங்களை நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகர் பிரபாகர் அவர்கள். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் நியூ டு தமிழ் ஆக்சுவலி. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். பட் ஐ ட்ரை டு ஸ்பீக் இன் தமிழ் டுடே because I travelled from February to till date here with my loved ones here and co-artists, technicians, everyone. இல்லை வருது சார். இப்போ நான் இந்த காரணம் இங்கே வர்றதுக்கு காரணம் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். அவரது 2 படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கன்னடத்தில். அதான் வில்லனாக நடிச்சிருக்கேன். He believed in me and he called me. And
அவர் ஸ்டோரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் கேட்டேன். அது ஃப்ரம் மெனி டேஸ் he was telling Prabhakar will do something good, and the wonderful character you have to portray in my film, in future film. And when he narrated the story of this movie, I was so thrilled actually, and I accepted it. Thank you, Prabhu Srinivas sir, for the belief. அப்புறமா இங்கே வந்து எனக்கு தமிழே வராது ஆக்சுவலி. இப்போ என்னன்னா இங்கே வந்து வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் இட் இஸ் அ ஃபேமிலி. லைக் இங்கே தமிழ் பிரச்சனையே வரல எனக்கு. எல்லாமே இந்த ஃபேமிலி கைண்ட் ஆஃப் பீப்புள். லைக் ஸோ டு பி ஃப்ரேங்க், இன் ஒன் வேர்ட், ஐ காட் மெனி brothers from other mothers. Like all are my brothers. I felt like that actually. So in the film என்னன்னா நான் வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த full of actions. So the bus scene you have seen now, it's a very seat edge moment for every audience. That it's while watching only you feel like that, but while shooting that, it was all goosebumps were coming. And we actors, along with Udaya sir, Ajmal bro, and Silva master was choreographing that one. So it was very, very, very tough scenes, and we performed it with the advice of Silva master. It was almost 10 days, I think. 10 days, 8 days, we shot the bus scene. Along with that, my character is always chasing in the bus, chasing in the car, running, everything. So you will definitely enjoy my character here, and you feel like what hitting me after watching the movie. That's how my character is. And one best part is Udaya sir asked me to dub in my own voice because the character is from the border of Tamil Nadu and Karnataka. So I'm a super killer kind of thing, but I raised in a suburban place. So I'm given the killing. So that language, it is like Kannada and Tamil only. So Udaya sir and director sir asked me to dub in my own voice. Hope you will enjoy that also. And special thanks to Silva master. And after that, audience, it is like a family. We never disconnected after the movie or something. We have a very good attachment with everyone here actually. So executive Siva sir, usually he doesn't speak much, but we are totally connected with everybody here through Siva sir. And Danny bro, I meet him in Bangalore usually. And music, I want to tell you, it's wonderful. You will definitely enjoy the music. And for the first time in my life, me and my wife did a reel for this Sokariya song. That's also went viral. That also we enjoyed. That's the power of the music, Naren sir. Thank you for that. And Ajmal bro, see, while we were shooting with Ajmal sir, me and my wife is also an actor in Kannada, South Indian actor. So we were used to talk how sensible he is while acting. See, how much you want, that's all he is giving. And what an appropriate actor, what a sensible actor we used to this thing. Sir, thank you very much, sir, for this wonderful performance. Janvika, we did not share the screen space, but still, all the best. Udaya sir, I can't say, sir, you are my brother, sir. Truly, truly brother. And we have a very good connections till now. I invited him for Kannada also. So it will happen, sir. Paneer bro is a wonderful person, and we did not share the screen space here, but it's wonderful to be with all of you people. And Maradha Janagan sir is the one who took lot of risks
while shooting in the bus stand. And you see, most of the scenes of mine is actions only. That was very tough for me, but whatever it comes, I'll do. I decided. So I performed it, and I have given my extreme, like, you see, நான் நினச்சேன் இதை என்ன பண்ணவே I should do it like that. So I have given my best. Please watch it and encourage our entire team. Accused will be released on 1st of August worldwide, and media people, print media, every media, I request everyone to support us. And thank you very much for the wonderful opportunity here in Tamil. Thank you once again, Prabhu Srinivas sir, for the opportunity. And one more thing, I promise you, I love the people here, and definitely I'll give all my love to the people of Tamil. Thank you very much. Thank you, sir. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಪ್ರಭಾಕರ್. ನೀವು ಸ್ವಲ್ಪ ತಮಿಳು ಮಾತಾಡಿದ ಭಾಳ ಸಂತೋಷ. அடுத்ததாக இயக்குனர் திரு பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு எனது வணக்கங்கள். கன்னட படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று கன்னட டைரக்டர் போல இருக்குது, கன்னடாலாம் பேச போகிறாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக கன்னடா டைரக்டர் கன்னடாவில் படம் பண்ணியிருக்கேனே தவிர இங்கே தான் என்னுடைய வாழ்க்கை கோரியோகிராஃபராக ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சுந்தர்சி சார் படத்துக்கு, தனுஷ், அர்ஜுன் சார், நிறைய எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பெங்களூரில் படம் டைரக்ட் பண்ண போனேன். பேக் டு பேக் இந்த ஒரே ப்ரொடியூசர் கிட்ட நான் ஒரு 5 படம் பண்ணேன். 6 படம் பண்ணேன் ஒரே ப்ரொடியூசர், 5 படம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணேன். இது என்னோடய 7வது படம், ஆனால் தமிழில் முதல் படம் என்னோடது. ஸோ பேசிக்கலி எனக்கு பெங்களூரில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது என்னுடைய. அது வந்து அங்கே அதுக்கப்புறமா அந்த பேரோடு நம்ம வந்து இங்கே வரும்போது ஒரு பெரிய படம் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எல்லாருமே இங்கேருந்து போய் ஒரு படம் பண்ணுவாங்க, மணிரத்னம் சார், பாலுமகேந்திரா சார், அது மாதிரி வரும்போது ஒரு படம் பண்ணி 2 படம் பண்ணிவிட்டு இங்கே வந்து படம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் அந்த படம் போய் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வரலான்னு நினச்சிருக்கும் போது பேக் டு பேக் அதே ப்ரொடியூசரே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 5 படத்துக்கும் எனக்கு ப்ரொடியூசராக இருந்தார். அந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் பரமேஷ், மிஸ்டர் பிரேம் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வரும்போது ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டைமில் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஹீரோஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன், லாரன்ஸ் கிட்ட, விஷால் சார் கிட்ட, இன்னும் நிறைய பேர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படி கைக்கு வந்து போச்சு. அப்போ நினச்சேன், சரி பண்ணால் பெரிய படம் தான் பண்ணணும், வேறு எந்த படமும் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் தான் சொன்னாங்க, நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, இங்கே கன்னடாவில் படம் பண்ணும்போது கூட நீங்கள் அப்படி தான் நினச்சிங்க, ஒரு சின்ன படம், அந்த படம் பெரிய படமாச்சு, இல்லை நீங்கள் பண்ணுற படம் பெரிய படமாகணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு 6 மாதம் அமெரிக்கா போயிட்டேன். சரி பார்க்கலாம், இது நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் அகெயின் இங்கே வந்தோடனே எனக்கு நிக்கில் முருகன் சார் தான் இந்த அக்யூஸ் படத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சவர். அவர்கிட்ட தான் முதல்ல நான் வந்து ஒரு பிஆர்ஓ அவர் வந்து எனக்கு என்னுடைய கணப்பான்னு ஒரு படம் பெரிய ஹிட் அங்கே. அந்த படத்தை நாங்கள் தமிழில் இங்கே யாரோ இவன்னு சொல்லி பண்ணேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் இங்கே ரிலீஸ் பண்ண முடியல. எனக்கு அந்த டைமில் உங்களுக்கு வந்து பெரிய வெள்ளம்லாம் வந்து 2015 அந்த டைமில் ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ எனக்கு பழக்கமானார். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் அவரை மீட் பண்ணும்போது சொன்னார், பிரதர் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்களா, இங்கே ஒருத்தர் உதயான ஒருத்தர் தெரியும்ல? ஆமாம் தெரியும் சார், நம்ம ஏஎல் விஜய் சாரோட பிரதர், அவர் ஒரு கதை கேட்டுட்ருக்காரு, வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பர் தரேன் அப்படின்னாரு. சரி சும்மா சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு தான் நான் நேராக ஃபோன் அடித்தேன். ஆனால் எடுத்து ஃபஸ்ட்டு ரிங்லேயே எடுத்துட்டார். எடுத்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி நான் பிரபு சார், சொல்லுங்கள் சார். இல்லை சார் இது மாதிரி நான் வந்து உங்களை மீட் வாங்க சார் அப்படின்னாரு. இம்மீடியட்டாக உடனே நேராக ஆஃபீஸ் போனேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அப்படியே சார் இது மாதிரி படம் பண்ணோம் சார். ஆமாம் சார் வச்சுருக்கீங்களா சார், கதை வச்சுருக்கேன். ஆமாம் சார் மாதிரி சரி சொல்லுங்கள் சார். நான் ஒன்று என்ன பண்ணேன், இனிமேல் போய் கதை பண்ணிக்கிட்டுலாம் சொல்ல வேணாம், இவங்க வந்து நான் இது ஒரு சின்ன கதை தான் அது சொல்லிடுறேன் சார். இது ஒரு படம்லாம் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம்ல, சுட்டு வச்சுருப்போம்ல, அதே மறுபடியும் திருப்பி போட்டு தோசையை கொடுத்துருவோம் சொல்லிட்டு சார் நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் படம். அந்த படம் வந்து இப்போ ப்ரைம்லாம் இருக்குது. அந்த படம் வந்து உங்களுக்கு ரீமேக் நல்லாயிருக்கும், ஒரு ரொம்ப செட்டில்டான பட்ஜெட்டாக இருக்கும், சின்ன பட்ஜெட் படமாக தான் இருக்கும் சார்.
பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணேன், பார்த்துட்டு சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பார்த்தாரா, பார்க்கவே இல்லை, 2 நாள் கழிச்சு சார் அது வந்து படம் எனக்கு அப்படிலாம் படம் வேணாம் சார், எனக்கு வந்து அது ஒரு டார்க் காமெடின்னு சொல்கிறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வேணும், அது வந்து கொஞ்சம் கொக்கி மாதிரி மைனா மாதிரி அந்த மாதிரி ஒரு ராவாக ரஸ்டிக்காக அப்படி ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னாரு. உடனே சரி ஓகே அப்படின்னா, ஆனால் அந்த பட்ஜெட் கூட ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது சார், அது பார்த்துக்குங்க அப்படின்னாரு. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு வந்து சரி வந்துட்டேன், எனக்கு அப்புறம் நம்ம கேட்க வேணாம் விட்டுலாம் சொல்லிட்டு வந்துட்டதுக்கப்புறமா யோசித்தேன். அப்போ நான் ஒரு படம் கன்னடாவில் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கதை சொல்லியிருந்தேன் ஒரு ஹீரோக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹீரோ அந்த டைமில் பண்ண முடியல. அப்போ சும்மா சொல்லி பார்ப்போமா, ஏன்னா அந்த கதை பெரிய பட்ஜெட் கேட்குமே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சொல்லி வைப்போம், வந்தால் வருது வராட்டி போது சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் சார் ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு. சார் பட்ஜெட் இல்லை சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்ல கேட்டார். நல்லா இருக்குது சார், இந்த கதை நல்லா இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது எப்படி நீங்கள் சொல்கிற இந்த பட்ஜெட் நம்ம சொல்கிற ஒரு பட்ஜெட்டில் இல்லை சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னு. அப்படியா, சரி எனக்கு ஒன்று பண்ணுங்கள், இப்படி நீங்கள் லைனாக சொல்கிறதோட எனக்கு கதையை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னாரு. சரின்னு உடனே நானே என்ன பண்ணேன், ஃபுல்லாக பவுண்டர் ஸ்கிரிப்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். சார் இதான் சார் கதை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்பயே அக்யூஷன் பெயிட் வச்சு டைட்டில் வச்சு கொடுத்தேன். அது கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு நான் படித்து சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே, எல்லா ஹீரோக்களும் அப்படி தான் படித்து சொல்ல போகிறாங்க, நம்ம வச்சுட்டு நம்ம பாட கிளம்பிலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 45 மினிட்ஸில் என்ன 1 ஹவர்லேயே கால் பண்ணார் எனக்கு. நான் வீட்டுக்கு போய் என்ட்ரியாக காரை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். கவனிச்சு ஹலோ சார் என்ன சார் சொல்லுங்கள் சார். சூப்பர் சார், ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக பண்ணுவீங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது சார், நான் காரில் போகும்போதே படிச்சுட்டேன், எனக்கு மீதியை வந்து உங்களுக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன். அப்புறம் ஃபோனே பண்ணல. அப்போ நினச்சேன் ஃபஸ்ட் ஹாஃப் பண்ணால் நல்லா இருக்குது போல இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை போல இருக்குது, சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணார். சார் நம்ம இந்த படம் பண்ணுறோம், செம்மையாக இருக்குது சார், முக்கியமாக என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது சார், நீங்கள் ஆரம்பிச்சிடலாம், நாளைக்கு என் ப்ரொடியூசரை மீட் பண்ண வச்சுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னா நாளைக்கு காலைல போனோன்னா அவங்க ப்ரொடியூசர் தங்கவேல் சார், அவருடைய சன்னு மிஸ்டர் பன்னீர்செல்வம் சார் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. பார்க்கும்போது என்னடா வில்லன் மாதிரியே இருக்கிறாங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி பயம் வந்துச்சு. நேராக போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி கதானே, சரி நம்ம முதல்ல இந்த அக்யூஸை நம்ம எப்படியாவது வந்து கம்பெனி பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி முடித்த உடனே எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு முதல்ல எனக்கு தங்கவேல் சார் பையன் தான் இருந்தது. சார் செம்ம கதை சார், எனக்கு அப்படி கேட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் என்கிட்ட வெளியே வந்து பேசிகிட்டே இருந்தார். என்னடா இவர் பன்னீர்செல்வம் சார் எதுவுமே சொல்லியே என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் பண்ணும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபோனை போட்டு என்கிட்ட 1/2 hour பேசினார். எப்படி பிரதர் இந்த மாதிரி கதை பண்ணீங்க, இப்படி ஒரு கதை பண்ணீங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாரு. சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. கேட்டேன், சார் இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது வந்துச்சு. நான் ஒன்றும் இல்லை சார், இது வந்து கொஞ்சம் நம்ம செட்டில்டாக பண்ணிக்கலாம் சார், ஆனால் எனக்கு ஒரே 3 விஷயம் தான் சார். என்ன சார், இந்த பஸ்ஸு ஒன்று பெருசாக பஸ்ஸு வாங்கி கவுத்து அது பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் அடிபட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது சார், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அப்புறம் சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் சீன் இருக்குது சார், அது ஒரு இன்டர்வல் பிளாக் முன்னாடி பெரிய என்கவுண்டர் சீன் வரும், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது சார், ஒரு 3-4 நாள் ஒரு படம். இதெல்லாம் இத்தினோடு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் நம்ம பண்ணிடலாம் சார், அது சின்னதாக பண்ணிடலாம் சார். சரி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தேன். நம்ம கோடைரக்டர் சங்கர் தான் இருந்தார். என்ன சார் நீங்கள் பாட்டு கதை சொல்லிட்டு வந்துட்டீங்க, இந்த கதை இந்த பட்ஜெட்டு என்ன தாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு. விடுங்க கதை ஓகே ஆயிடுச்சுல, கார் வாங்கிடலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இவர் நம்ம பன்னீர்செல்வம் சார் இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் ஆரம்பிக்க போகிறோம்னு நினச்சிருந்து. அதாவது ஒரு விஷயம் நான் கேள்விப்படுவேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் வந்து திடீர்னு ஏதாவது சின்ன லாஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்க பையன் சொல்லுவானா, என்னோட அடி லாஸ் ஆகிடுச்சு, சரி இனிமேல் ஜெட் ஃப்ளைட்லாம் போக வேணாம், நீ வந்து எக்கானமிக் கிளாஸ்லேயே போ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நினச்சிட்டு இவருக்கு இதுவே சின்ன பட்ஜெட் அப்படின்னா. அப்போ நான் யோசித்தேன், ஐயோ இன்னுமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் சொல்லியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 6-7 கோடி ரூபாய் வந்து சின்ன பட்ஜெட் சொல்கிறேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஓகே, ஆனால் என்னென்னா ஒரு நாள் கூட முகம் சொல்லிக்காமல் இந்த விஷயத்தில் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நாங்கள் ஒரு 62 நாள் ஷூட்டிங் பண்ணோம். எல்லாம் அந்த 55 நாள் சொன்னாங்க, அது வந்து எல்லா டபுள் காட்சிட்லாம் சேர்த்து. என்கிட்ட சொல்ல ஒரு நாள் கூட வந்து ஒருத்தர் கூட இது ப்ராமிஸாக ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து இது ஏன் இப்படி நடக்குது எது நடக்குது ஏன் அப்படின்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடச்சாங்க. படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னும் போது யாராவது புதுசாக வச்சு பண்ணிக்கலாமா சார், புது மாஸ்டர் கூட நம்ம என்கரேஜ் பண்ணலாமா அப்படின்போது இல்லை, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, ஃபைட் இதெல்லாம் நிறைய நடக்குது. அதனால் இந்த பெரிய விஷயம் இப்போ கூட சமீபத்தில் ஒரு கார் இதில் வந்து ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் இறந்து போனார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய பஸ்ஸு,
இந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட 20-25 பேசஞ்சர், ஒரு 50 பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. பஸ்ஸை கவுக்கும்போது வந்து நான் என்ன நினச்சேன், முதல்ல பஸ்ஸு கொஞ்சம் இவங்க பட்ஜெட் ஓகே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, சார் பஸ்ஸு கவுக்கலாம் வேணாம் சார், அப்படியே பிரேக் அடிச்சு போய் மரத்தில் மோதி நிற்குதுன்ற மாதிரி வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உதயா சார் வந்து இல்லை அது அப்படி தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி நான் என்ன சொன்னேனோ அது அன்றைக்கி அப்படியே அந்த விஷயத்த பண்ணார். அதுக்காக ஸ்டன்ஸ் இல்லை மாஸ்டர் உள்ள கூப்பிட்டாங்க. அப்போயே எனக்கு கொஞ்சம் பாதி பாரம் திந்துச்சு. ஏன்னா மாஸ்டர் வந்தோடனே நான் முதல்ல ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே இந்த பஸ்ஸு சீக்வன்ஸ் முடிச்சோன்னு, இல்லை சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு 4 to 5 days எப்படி முடிக்க முடியும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ படம் பண்ணி சொல்லுங்கள், எப்படி பண்ண முடியும்? இல்லை சார் விடுங்க நான் பார்த்துக்க விடுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் இந்த பஸ் சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் டாக்கி அந்த பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் இந்த பஸ்ஸு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து நீ நம்ம மாட்டேங்க ஒரு 3 பஸ்ஸு மாற்றிருக்கோம். அந்த 3 பஸ்ஸில் அந்த பஸ் ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கீழே வண்டியை விழறதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது சார், அது வண்டிலாம் ரொம்ப கஷ்டம்னோடனே இவங்க ஒரு பஸ்ஸையும் வாங்கிட்டாங்க. ஒரு பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸு தான் அது ஓடுற பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸை கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அது இப்போ ஸ்க்ராப்பில் தான் போயிடுச்சு. அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் எனக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அந்த படத்தில் இருந்தாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து அந்த உதயா சாருடைய அந்த இனிஷியேட்டிவ். எல்லாருமே அந்த ஒரு கதாநாயகன்னா அப்படி சொல்லிட்டு ஓகே பண்ணிவிடுங்க, என்னோடய இன்ட்ரொடக்ஷன் நல்லா இருக்கா அதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும், அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முதல்ல நான் கேட்கும்போது, சார் இந்த படத்தில் பேரலாக உங்கள் கூட ஒரு கேரக்டர் ட்ராவல் பண்ணோம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் செகண்ட் ஹீரோ மாதிரி தான் சார், ஆனால் பயங்கர வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் ஆமாம் படிச்சுட்டேன், அது யார் பண்ணலாம் அப்படின்போது கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாருமே ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தங்க பிஸியாக இருந்தாங்க, என்னென்னமோ விஷயம் இருந்தது. அப்போ உதய சார் சொன்னார், இல்லை இதுக்கு நல்ல ஒரு ஆள் வேணும், நீங்கள் சொல்கிற ஆளுக்கு நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க சொல்லி அப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து சார் ஆஃபீஸ் வாங்க சார், நான் சொன்னேன் இந்த அஜ்மல் எப்படி இருப்பார் அப்படின்போது, எனக்கு முன்னாடியே அஜ்மல் படம்லாம் பார்த்துருக்கேன், முஷ்கின் சார் படம்லாம் பார்த்துருக்கும்போது பரவாயில்லையே அஜ்மல் ஓகே வெரி குட் கூப்பிடலான்னு எனக்கு காலையில் ஃபோன்லேயே கதை சொல்லுங்கன்னாரு. ஃபோனில் கதை சொன்னோன்னா ஓகே இம்மீடியட்டாக ஓகே சொன்னார். சொல்லிவிட்டு ஆன் போர்டு வந்ததுக்கப்புறம் அந்த டே 1லேருந்து அவர் வந்த அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதை நான் வந்து மனசார சொல்கிறேன். டே 1லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எந்த சீன் அவர் வந்து என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, இல்லை நல்ல கதை இது, இப்படிலாம் பண்ண நல்லா பண்ணுங்க, இல்லை நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, இப்படியே வந்து எங்கிட்ட பேசி இல்லை வேணாம் இங்கே வாங்க இப்படி வைங்க சார் நான் சொல்கிறது கேளுங்க சார் அவங்க சார் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்க சார். ஓகே சார் நல்லா பண்ணிடலாம் சார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எங்கிட்ட இன்வால்வ் ஆனார். அதே மாதிரி யோகி பாபு சார், இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் வேணும், ஆனால் படம் ஃபுல்லாகவும் வரணும். இப்படி ஒரு கேரக்டராக இருக்கும்போது நம்ம வந்து யாரை போடலான்னும் போது சஜஷன் பண்ணிருக்கும்போது உதயா சார் பன்னீர் சார்லாம் சொன்னாங்க, சார் யோகி பாபு நம்ம பேசுவோம் சார் அவர் டேட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், அவர் எப்படி சார் நமக்கு அவ்வளோ டேட்லாம் கொடுப்பாரு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் நமக்கு ஒரு டேட் வருது பரவாயில்லையாட்டுன்னு கேட்டேன். இல்லை சார் பேசுவோம் சார், கதையை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் நம்ம பேசி பார்ப்போம் சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க உதய சார் யோகி பாபு சார்கிட்ட. சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அவர்கிட்ட யோகி பாபு சொன்னேன், அப்படியா ஓகேப்பா பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னேன். ஆனால் சார் ஷூட்டிங்க்கு நம்மெல்லாம் டெய்லி இவர் வந்து 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு தள்ளி பண்ண முடியாது, ஏன்னா இந்த படம் வேறு மாதிரி இருக்குது, கூடவே இருக்கணும் அப்படின்னேன். அப்போது அவருக்காக நாங்கள் ஒரு போர்ஷன் எடுத்து கண்டினியூவாக வரா மாதிரி ஒரு வாரம் 10 நாள் வந்து ஒரு 3 நாள் வந்து நாங்கள் ஏலகிரிலையும் ஒரு 7 நாள் ஏலகிரிலையும் ஒரு 3 days சென்னையிலையும் வந்து அவரை காம்பேக்டாக அவருடைய டேட்டை வச்சுக்கிட்டு அவர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அந்த கண்டினியூவாக 10 days எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு யோகி பாபு சார். ஒவ்வொரு சீன்லேயுமே எங்களுக்கு வந்து நல்லா இன்புட் கொடுத்து நல்லா வருது பாஸ் பண்ணுங்கள். ஒரு சீனில் டைலாகே சொல்லுவார், எப்பா உங்கள் 2 பேர் காம்பினேஷனில் மட்டும் நான் முழிகிறேன் அப்படின்ற மாதிரி யோகி பாபு சார் வந்து உதயா சாருக்கும் அஜ்மல் சாருக்கும் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் ஃபுல்லாகவே வந்துட்டு போகிற காமெடியன் இல்லாமல் ஒரு கதையாகவே அதில் உள்ளே இருப்பார் அவர். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜான்விகா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ண ஒரே பொண்ணு, கனடாலேருந்து பெங்களூர் வந்திருக்காங்க. என்னடா அது டேரக்டர் பெங்களூர் இருந்தால் கன்னட படம் பண்ணணும் பெங்களூர் பண்ண கூப்பிட்டாங்க. இல்லை, அந்த பொண்ணு வந்த உடனே ஒரே ஒரு ஆடிஷன் மட்டும் எங்களுக்கு ஒரு முக்கியமான சீன் இருந்தது, அந்த சீனை பண்ண சொன்னேன். தமிழே தெரியல அந்த பொண்ணுக்கு, ஆனாலும் அதை தங்கிலீஷில் எழுதிட்டு அழகாக அதை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணாங்க. நினச்சேன் அந்த கண் அந்த பேசும்போது ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தவங்க ரிசமல் பண்ணாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக இவங்க தான் நமக்கு மலர்னு அவங்க பேர், அந்த மலர் கேரக்டர் இவங்க தான் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து எல்லாமே தானாக இந்த படத்துக்கு அமைஞ்சதுன்ற மாதிரி தான் சொல்லணும். என்னுடைய நண்பர்
பிரபாகர், அவர் பெங்களூரில் என்னோட படம் பண்ணியிருக்காரு. அவர் கூட நான் வந்து அவருடைய நடிப்புக்கு ஏற்ற ஒரு படமே அங்கே கிடைக்கல எனக்கு. பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் கிடைக்கல. ஆனால் நான் சொன்னேன் நல்ல படம் தமிழில் பண்ண நான் உங்களை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி யூஸ் பண்ணேன். மிஸ்டர் டேனி, எனக்கு டேனி வந்து அவர் டான்ஸராக இருக்கும்போது நானும் டான்ஸராக இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஓமாரியா டைம்லேருந்தே நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பப்போ நாங்கள் மீட் பண்ணிப்போம். அவர் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார். அப்போ நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னோட சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடித்தார். ஆனால் பெரிய படத்தில் பெங்களூரில் கன்னட படம் நடிக்கல. அப்போ நான் சொன்னேன் தமிழில் படம் பண்ணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்றேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுற கேரக்டர்லாம் இங்கே பண்ணுற கேரக்டர்லாம் பெருசாக இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை. ஆனால் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி கண்டிப்பாக ஒரு கேரக்டர் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு படம் பண்ண உடனே, ஏன்னா எனக்காக அவர் நிறைய ப்ரேயர்லாம் பண்ணுவார். நாங்கள் 2 பேரும் அந்த ஒரே ஃபெலோஷிப்பில் இருக்கோம். அதனால் ப்ரேயர்லாம் பண்ணுவார். உடனே வந்து அந்த கேரக்டரை கூப்பிட்டு அவர் பண்ண வச்சேன். பெரிய முடியெலாம் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு காப் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறமா வந்து சுபத்ரா, அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலை பற்றி நான் வந்து ரொம்ப ஸ்பாய்லர் அலர்ட் ஆகிடும், அதனால் நான் சொல்ல விரும்பல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நரேன் பாலகுமார் மியூசிக். ரெகுலராக நான் என்னுடைய படத்துக்கு எல்லாம் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் என்னுடைய கசினே இருந்தார். ஆனால் இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷராக வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய படத்தில் பண்ண உத்தரவு மகாராஜா படத்தில் பண்ண மியூசிக் டைரக்டர் இருக்கார். நீங்கள் சாங் ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு. கேட்டவுடனே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்டவுடனே சரி சார் போகலாம் அப்படின்னு. போன உடனே எனக்கு அவர் கொடுத்த முதல் சாங்கு இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஷோகா நிக்கிறிய சாங் தான். எவ்ரி ஒன் லைக்ஸ் திஸ் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். எனக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் எனக்கு அந்த சாங் ஹிட் அப்படின்னு தெரிஞ்சால் என் பசங்க பாடினாங்கன்னா தெரிஞ்சிடும். என் பசங்க அந்த பாடினாங்கன்னா சாங். என் பையன் வந்து இந்த பிரியாணி சாங்கும் ஷோகா நிக்கிறிய சாங்கும் பாடிக்கிட்டே இருப்பான். சரி சாங் நல்லா வந்துச்சு. அடுத்தது பிஜிஎம்ஸு. அந்த பிஜிஎம்ஸ்லாம் ஒரு மெஸ்மரைஸ் பண்ணியிருப்பார். சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபைட் சீக்வன்ஸையும் சரி, சும்மா ஒரு 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 மாதிரி ஓவர் ரேட்டடாக நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் ஷோ பார்ப்பீங்க. பார்க்கும்போது அவங்க எல்லாமே டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அப்புறம் மிஸ்டர் சிவா சார், மிஸ்டர் டீசல் சிவா சார் வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்திருக்காரு. இது முடியும் இது முடியாதுன்றத பளிச்சுன்னு சொல்கிறார். அது நான் இல்லை, அது உதயா பிரதர் இல்லை, யாராக இருந்தாலும் இது முடியும் சார், முடியாது சார், இது பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோல் பர்மிஷனுக்காக நாங்கள் அலைஞ்ச அலைச்சல், அவர் அலைஞ்ச அலைச்சல், அவருடைய வேலையை விட்டுட்டு. ஸோ வெரி குட் சார், தேங்க்யூ. சாம், கேஎல் பிரவீன் சாருடைய ஒரு வலது கை. கேஎல் பிரவீன் சார் என்கிட்ட சொல்லி ஒரு ரஃப் கட் பார்த்துட்டு என்கிட்ட நிறைய கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் இந்த படத்தை எப்படி கட் பண்ண போகிறேன்றது பேட்டர்ன் சொல்லிவிட்டு எனக்கு சாமை கையில் கொடுத்துட்டாரு. சாம்கிட்ட சொன்னேன், சாம் நான் உங்களோட எந்த இதுவும் நான் தலையிட மாட்டேன், உங்கள் ஃப்ரீடம் நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்க. ஏன்னா நான் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டாக உதயா சார்கிட்ட எப்படி கொடுத்தேனோ அதே ஸ்கிரிப்டை தான் அவர்கிட்ட கொடுத்தேன். ரைட், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் வேலையை அதில் காமிங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட் கட் பார்த்த உடனே சொன்னேன், எக்ஸலன்ட் சாம் ப்ரோ, டெஃபினட்டாக நம்ம உட்காந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து அந்த படத்தோடைய ஃபுட்டேஜை நாங்கள் எவ்வளோ இன்னுமே கிட்டத்தட்ட 2 hours 50 minutes இருந்துச்சா ஃபஸ்ட் ஃபுட்டேஜ். 2 hours 50 minutes எங்கேஜாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப தாங்காது, வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி 2 hours 10 minutes கொண்டு வந்ததில் எனக்கு வந்து சாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஐ அப்ரிஷியேட் சாம், தேங்க்யூ. அதே மாதிரி இவர் நம்ம மருதநாயகம் டிஓபி. நான் எப்போவுமே என்னுடைய டீம் ஒன்று செட் ஆச்சுன்னா அந்த டீமை என்றைக்குமே மாற்றிக்கவே மாட்டேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் தான் 5 படத்துக்கும் 4 படத்துக்கும், கேமராமேன் தான் 4 படத்துக்கும். அப்படி தான் இருந்துச்சு. இங்கேயும் அப்படி தான் நான் கொண்டலாம் நினைக்கும் போது அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஏதோ வேறு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இவர் சொன்னார், மருது நம்ம ரங்கோலின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு பாருங்கன்னாரு. நான் ஒரு படம் கூட சரியாக அப்படியே பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக பார்த்துட்டு கூப்பிட்டு வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த டே ஒன்லேருந்து பரபர இருப்பார் தவிர நான் வந்து சார் ரெடி நம்ம சொல்லி முடிச்சு போது ரெடி ஆகிச்சிருப்பார். சார் நீங்கள் பண்ணலாம் சார். எந்த விதமான ஒரு லக்ஸுரி எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடக்ஷனில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த லக்ஸுரி எதிர்பார்த்து ஒரு பெரிய கேமராமேன் அப்படி அதெல்லாம் இல்லாமல் அவர் ரொம்ப டவுன் டு எர்த்தாக ஒர்க் பண்ணி பைக்கில் உட்காந்துட்டு போகிறது அது பண்ணுறது. நீங்கள் சில மேக்கிங் ஷாட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேர் சொல்கிற படமாக இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த இடத்துல எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியல. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரையும் வந்து ஒரு மெஸ்மரைஸ் பண்ணும். உங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு மீறி வேறு லெவலில் இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு ரொம்ப ராகுல் ஓகே நீங்கள் வந்து ஓகே எது நடக்குது அப்படின்ற மாதிரி கீழே குஞ்சிட்டு அப்படி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு அது மாதிரி இருக்கவே படமாக இருக்காது. அந்த படம் டெஃபினட்டாக அந்த மாதிரி படமாக இருக்காது. இந்த படம் டெஃபினட்டாக அந்த வெச்ச கண் வாங்காமல் அப்படியே பார்த்து கடைசி முடியும் போது உங்களுடைய
பெரிய இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் முதல்ல தமிழ் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய அடித்தளமாக இருந்து இது பெரிய படமாக ஆக்கி கொடுக்கணும். அதுக்காக நான் உங்களை வேண்டி விரும்பி இந்த படத்தை நீங்கள் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்ததாக நாயகி ஜான்விகா அவர்கள். ஏன்னா நாயகி வரும்போது தான் நம்ம சொல்லணும். நிக்கில் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும், அப்புறம் நாளானைக்கும் எப்போவா இருந்தாலும் எங்களோட துணையாக நின்று எங்களுக்காக பெரும் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார். எங்களுக்காக குறைந்த பட்ஜெட்டில் எல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொடியூசராக சொல்லணும் இல்லையா? தாமதமாக வந்ததுக்காக மன்னிக்கவும். என்னை பார்த்தோம் வாக் அவுட் பண்ணுறாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்யூஸ் படம் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தாலும் அதை எடுக்கும்போது ஒரு இயக்குனருடைய அனுபவம் தெரிஞ்சுது. ரொம்ப கால்குலேட்டிவாக திட்டமிட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப வேகமாகவும் குறுகிய நாட்கள்லையும் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் எடுத்திருக்காங்க நான் நம்புகிறேன். நல்லா பண்ணி கொஞ்சம் விஷுவல்ஸ் காமிச்சாங்க, டப்பிங்லேயும் பார்த்தேன், நல்லாயிருக்கு. இதோட இன்வெஸ்டர்ஸ் உதயா, பன்னீர், தங்கவேல் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை பார்க்கும்போது, இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம முதல்ல வந்து எனக்கு பயம்தான் வருது. முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லணுன்றோம்னா நினச்சிட்டே இருந்தேன். என்னென்னா இன்றைக்கு 90% தயாரிப்பாளர்களுக்கு என்ன மிச்சம் ஒரு படம் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, தினத்தந்தியில் கொடுக்குற 4 கோட்டர் பேஜ் தான் மிச்சமாக இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை தவிர எதுவுமே அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு கடைசியிலே இல்லை. எல்லாமே காசு கொடுத்து வாங்குகிறோம். நாங்கள் காசு கொடுக்காமல் கிடைக்கிற ஒரே விஷயம் தினத்தந்தியில் வர ஒரு 4 கோட்டர் பேஜ். அந்த 4 கோட்டர் பேஜ் இல்லைன்னா இதில் இருக்கிற 90% 85% படம் வந்ததே தெரியாது போயிடும். இந்த தந்தியில் வந்துச்சு பாருங்கள், நாம தான் தூக்கி காமிச்சிட்டே சுற்றணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி அவ்வளவு படங்கள் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 படம் ரிலீஸ் ஆகாத 9 படம் விளம்பரம் இன்றைக்கி கோட்டர் பேஜ் அங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? தந்தியில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி. இந்த ஸ்கீம் முதல்ல அவங்க சொல்லும்போது அவங்களுக்கே புரியல, என்னங்க இது ஃப்ரீயாலாம் கொடுக்குறது, இது புரியல. இப்போ தான் தெரியுது. கடைசியில் பார்த்தா சின்ன தயாரிப்பாளர்களுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க நஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில் வந்து சிறிய முதலீட்டு படங்கள் மாட்டிட்டு கிடக்கு. பெரிய படங்களே ரிஸ்க்கு. பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க, நடிகர்கள் தாங்குறாங்க, அதில் ஏதோ முன்ன பண்ண பண்ணிக்கலாம். ஆனால் சிறிய படங்கள் அப்படியே காணாமல் போயிடுது. 100 போட்டால் 110 போகுது. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்முடைய சக்ஸஸ் ரேட் 10%க்கு இன்னும் தமிழ் சினிமா வரல. நம்ம 7-8%லேயே இருக்கிறோம். அதனால் இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இத்தனை மீடியாக்களை சந்திக்கிறாங்க, எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்கள் போகிறீங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்குள்ளேயும் வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும். சரி, அதே நேரம் உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும், என்னடா காசை போட்டு இப்படி மாட்டிகிட்டு இருக்கானே, என்ன அந்த ப்ரொடியூசர் பார்த்துன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 90% படங்கள் நிலைமை இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சிறிய முதலீட்டில், ஒரு மீடியம் முதலீட்டில் நல்லபடியாக வேகமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை. ஏன்னா அந்த சினிமாவில் வந்து இந்த வெற்றியை நோக்கி பொருளை அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு சினிமா பேக்ரவுண்டில் அப்பா, சினிமா பேக்ரவுண்டில் அண்ணன், ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல. அப்பா ஜெயிச்சிட்டாரு, அவர் சாதனை பண்ணிட்டாரு, அண்ணன் ஜெயிச்சிட்டார், சாதனை பண்ணிட்டார், தம்பி நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்பொழுது அது தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் தம்பி அவன் கூப்பிட்டோன்னு நான் ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் ஒரு நடிச்சிட்டு வரோம். இல்லை, நான் இடத்துல வேறு யாராவது போனால் அது தேவையில்லாத செலவினமாக இருக்குது. நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்போமே, அவனுக்கு தோல் கொடுப்போமேன்றதான் நம்ம போகிறது. அதனால் நான் என்னை வச்சு அவர் வியாபாரமாக பண்ண அது இல்லை, ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களேன்ற ஒரு நம்பிக்கைக்காக. அந்த வகையில் உதயாவும் மிக திறமையான நடிகர் நம்முடைய அஜ்மல், இந்த மொத்த டீம், பிரபு சீனிவாஸ் டைரக்டர், எல்லாருமே கேமராமேனை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னீங்க. மொத்த டீம் ஜெயிக்கணும். அந்த சிறிய படங்கள் வந்து வரும்பொழுது என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து கொஞ்சம் குட்டி கொடுத்து அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தரணும்.
குறைகள் இல்லாமல் படம் நிச்சயமாக எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம புள்ள நமக்கு நல்லா தான் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தெரியும் நம்ம புள்ள என்ன சேட்டை பண்ணுதுன்னு. அந்த மாதிரி வந்து அந்த படங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும், நிறைய எங்களுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு எடுத்து எடுத்து பார்த்து நாங்கள் நல்லா இருக்குன்னு வர்றோம். அப்புறம் நீங்கள் கிழிக்கிற கிளி பெருங்கிளியாக இருக்குது. சரி, அது ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக கிழிக்குன்னா கிழிச்சு தான் தீருவீங்க. எவ்வளவு நான் சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கூட உங்களுக்கு குறைன்னு பட்டால் குறைன்னு எழுதுவது தான் தர்மம், அதில் தப்பு இல்லை. அது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே பாலிஷ்டாக எங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் பண்ணி தரணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்டையர் டீமுக்கும் இந்த அக்யூஸ் படம் வெற்றியடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கோ டைரக்டர் சங்கர், ஐரான், குரூப் ஃபோட்டோ. அதுக்கு முன்னாடி கேள்விகள் எதாவது இருக்கா? மீனாட்சி சுந்தரம், ஒரு நிமிஷம். கார்லஸ் மோகன்ராஜ் மைக் கொடுங்க. தேர்ட் ரோ. டேரக்டர் சார், யோகி பாபு டைலாக் ஒன்று சொல்லுவார். அது இப்போ ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. பாடினா கூட காப்பிரைட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அது மென்ஷன் பண்ணி நீங்கள் வச்சிங்களா இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து அந்த சீனில் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு எப்போவுமே இந்த படத்திலலாம் வந்து நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடுவோம். இப்போ ரியல் லைஃப்பில் கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டு போவோம், ஏதோ ஒன்று பாட்டு பாடிட்டே போவோம். அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்னா அது நம்ம அறியாமல் தான் பாடுறோம். ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றதை வந்து அது நாங்கள் சும்மா அதை பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சொன்னது தான் தவிர வந்து பர்பஸாலாம் எதுவுமே வைக்கல. அது ஒரு சின்ன அந்த சீனோட ரிலேட்டடாக சும்மா ஜாலியாக ஐயோ இந்த பாட்டை பாட்டா தப்பாயிடுச்சு. அது ஒரு நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அந்த ஒரு டைலாக் மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அது ஃபுல் சீனாக பார்த்தா அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த இதை பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. எனக்கு பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து போலீஸ்காரை வந்து கைதி காப்பாற்றுவார், இதில் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது எப்படி மேட்ச் பண்ணுறது? இல்லை, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் வேறு மாதிரி விஷயம். இது என்னுடைய படம் வந்து கைதின்னா எல்லா படத்துலையுமே கைதிகள் போலீஸுன்ற விஷயம் எல்லா படத்துலையும் தொட்டு வந்துட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதான் கேட்டு ஆமாம், அது தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி. அதான் கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறது நிறைய படத்தில் வருது. ஆனால் அதோடைய ஜானர் வேறு, இதோடைய ஜானர் வேறு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. புரியுது சார். சார், இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்லேயும் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோகி பாபு சார் வந்து யாருமே வந்து குறை சொல்லாமல் போனதே கிடையாது. ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க. என்ன காரணம் சார்? உண்மையை சொன்னேன் சார். என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் தான் சொன்னீங்க, வாழ்த்தினே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. இது என்ன காரணம்? என்னோட படம் என்ன, இப்போ எங்கள் படம் வந்து அவர் நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன். இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம படம் எடுத்தோம், அவரை பற்றி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. அவ்வளோதான். அஜ்மல் சார், ஒரே ஒரு நீங்கள் கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம். யோகி பாபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியாக அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேர்த்துக்கு இல்லாமையோ எல்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகி பாபு நடிக்கணும்னு போட்டுடுறாங்க. அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஏன்னா அது அவரே நடித்த படம் மட்டும் ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீனில் வந்துட்டு போவார். அதனால் அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு. நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன். சின்ன ஒரு அரை நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போகிறார். அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான். பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கால் ஷீட்டாவோ சம்பளமாவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை. தேங்க்யூ. அஜ்மல் சார் பார்த்தீங்கன்னா டைரக்டர்கிட்ட வந்து இப்போ அவர் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இவர் சொல்லும்போது அவர் இல்லை இதை நான் போடுறேன், நீங்கள் அதை போடுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார். சார் நீங்கள் சொன்னது வருதா, ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படி தான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன். அஜ்மல் சார் ஒரு நிமிஷம் இருங்க, மைக் தரேன், இன்னொரு மைக் கொடுங்க. அஜ்மல் சார், ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க, அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் போதும் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க.
நடுவில் கோட் நடிச்சிங்களே, ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா? நிறைய கிடச்சிச்சு. இல்லை, அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டராக பண்ணியிருக்கோம். இது முழுசாக கேரக்டராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறேன். அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள். அஞ்சாதையும் சரி, கோவும் சரி. ஆமாம், ஹீரோவை பண்ணனால. அது வந்து விஜய் சாருக்காக, வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம். அதனால தான் அப்படி பேசினேன். சிவனை வாரம் 10 படம் வருது. ஏற்கனவே விஷால் சார் பீரியட் இருந்தப்போ ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ உதயா சாருக்கு தெரியும். இப்போ அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு வந்து உதவியாக இருக்கும். ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சா என்ன? ஏன்னா இப்போ வந்து செய்யறதுக்கு நாங்கள் ரெடி, மீதியை பண்ணிடுற உதயான்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறோம், அதில் ரெடியாக இருக்கும். யார் ரெடியாக இல்லையோ அவங்க தான் அது வரணும். இல்லை வாரம் 10 படம். நான் ப்ரொடியூசர் கவுன்சிலும் ரொம்ப ஆக்டிவாக தானே இருக்குது. இதோட விஷயங்கள் வந்து இங்கே பேசுகிற இல்லை. ஏன்னா இங்கே எல்லாம் வந்து இல்லை, பேசுறீங்க. உண்மை என்னன்னா இங்கே எல்லாம் வந்து இங்கே தான் பேசுறீங்க. 10 படம் வருதுன்றீங்க. பட் நீங்கள் அங்கே ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பராக இருந்தால ஏன் அதை பேசி ஒரு முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இல்லைண்ணா, அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே அங்கே நடக்கிற விஷயங்களில், மீட்டிங்கில் நடக்கிறதெல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு உங்களுக்கே தெரியும். அது ஒரு நாம்ஸ் இருக்குது. அது வந்து அங்கே தான். பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க, இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நிகழ்வு நடந்தா இருக்குது. வெளியே பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் சாரம் மட்டும் சொல்ல, எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நாங்கள் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. பாகுபாடு எங்களுக்குள்ளே யாருக்கிட்டையும் இல்லை. அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பாக அது மூஞ்சில் அடித்த மாதிரியான நிகழ்வுகள் வரும். ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பாக சார். ப்ரொடியூசர்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை அது இல்லை, பதில் தான். இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இல்லை, அதுதான் உண்மை. சீக்கிரம் ஒற்றுமை ஆகிடும். சார் உதயா சார், ஒரு கேள்வி. இது இப்போ நிறைய பேன் இண்டியா படங்கள் வருது. இந்த படத்துலேயும் வந்து டைரக்டர் கன்னட படம் 5 படம் பண்ணியிருக்காரு. கன்னட நடிகர்களாக நடிச்சிருக்காங்க, பெரிய நடிகர்களாக நடிச்சிருக்காங்க, ஹீரோயினும் கன்னடம். இந்த படமாக தமிழில் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க? வேறு கன்னடம், தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமல். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த பஸ்ஸு ஃபைட் ஒன்று சொன்னீங்க, அதுக்கு மட்டுமே 1.5 கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது. அது அந்தளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்தில் இருக்குமா? அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு? கண்டிப்பாண்ணே. இது வந்து பஸ் ஃபைட் வந்து அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு. பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவை. இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும் போது அதான் சொன்னார், சார் பஸ் ஃபைட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம். 3 பேர் ப்ரொடியூசராக இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை. நல்லா பிரமாதமான ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்றைக்கி தேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது. அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். குறிப்பாக அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டுனவர் செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டினார். அவருக்கு நான் அதான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. லைவாக பார்த்தோம். லைவாக அந்த ஷாட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுளாக வேண்டிகிட்டு தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு தான் படம் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டது வந்து இது வந்து கன்னடத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது, பெங்களூரில் வந்து ரிலீஸ் ஆகுது, பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாங்க. அந்த தமிழில் தான், நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி கேரளாவிலும் ரிலீஸ் ஆகுது, அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது. படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினட்டாக அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ டப்பிங் போகுது, தெலுங்குலையும் பிளான் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில் இருக்குது. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கினா அது கண்டிப்பாக பேன் இண்டியா ஃபிலிம் தான். உங்கள் கையில் தான் பேன் இண்டியா ஃபிலிம் ஆகிறதே இருக்குது. உதய் சார், லாஸ்ட் சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார். என்னன்னா நீங்கள் 2 பேரும் வேறு சங்கத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்க ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா நேற்று விஷால் சார் என்ன சொன்னார்னா 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க, 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு. ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன படங்களும் பண்ணுறாங்க, பெரிய படங்களும் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார்? அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார், 100% தேவை தான். அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்லையாக இருக்கலாம், ஒரு மலேசியாவில் இருக்கலாம், இல்லைனா வேறு லாங்குவேஜில் இருக்கலாம், இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க.
தேட்டரில் மட்டும் வராதீங்க, வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல அது அவரோட கருத்து, விஷால் சாரோட கருத்து, அதை அவருடைய வரவேற்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரியறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னென்னா, யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல், ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல், பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாமல் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். அது அந்த மாதிரி மட்டும் போகாமல் அதை மட்டும் தவிர்த்துனா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டாங்க. சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணுன்றதான் என்னுடைய ஆசை. சார் உதய சார், இல்லைண்ணா கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க, திட்டுறதுனா ஒரு 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொன்னோம். வேறு ஒன்றும் சார் வேறு ஏமாந்து தேட்டரில் வந்துடுவாங்க, படம் பார்த்து ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போய் ஓடிடுச்சுன்னா அதை வர விடாமல் பண்ணிடுறோம்ன்றது தான். கொஞ்சம் லேட் அதாங்க நான் தான் பாராட்டுறது உடனே பாராட்டுங்கன்னு சொன்னேன். திட்டுறது தானே 3 நாள் கழிச்சு திட்டத்தை சொல்கிறோம். அதான் சொல்கிறேங்க, அந்த ஒரு ஷோ ஓடுறதையும் திட்டி விட்டு அதை கெடுத்து விட்றாதீங்க, திட்டத்தை 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்கிறோம். அதான் மேட்ரு. திருப்பி ஓடுறதே ஒரு ஷோ தான், அது நீங்கள் ஓடுற ஓட்டில் அதுக்கு வர மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது? சார் உதயா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரே கேள்வியில் 2 கேள்வி. அதாவது உங்கள் அப்பா வந்து இப்போ கலைஞர் கூடலாம் இருந்தவர், தமிழ்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து திருநெல்வேலின்னு ஆரம்பித்து கடைசி படம் கூட தமிழில் உத்தமராஜா அந்த மாதிரி வச்சிங்க. இப்போ என்ன அக்யூஸ்ட்னு மாறிட்டீங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து அஜ்மல், பவன், இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. இவங்க கூடலாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர், உங்கள் நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லாக தெரியாதா? அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? முதல் கேள்வி வந்து அப்பா, அது ஒரு பக்கம். என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு. இப்போது இது டைரக்டரோட ஆப்ஷன். இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு. அதனால் இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டேரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் உடன்பட்டானே. ஸோ கண்டிப்பாக இதை பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை. இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை டைட்டில் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நம்பர் 1. அடுத்து நீங்கள் கேள்வி கேட்டது வந்து இப்போ அஜ்மல் சார் இருக்கிறாரு, அஜ்மல் பிரதர் இருக்கிறாரு, ஜான்விகா இருக்காங்க, எல்லாருமே. சார், ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்கும். கதைக்கு என்ன மீட்டரோ அந்த மீட்டரை கரெக்டாக இப்போ டேரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு. இது நான் மட்டும் இல்லை, இதில் நடித்த எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக கண்டிப்பாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும், அந்த கேரக்டருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். நம்பி தான் அது டேரக்டரும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. நம்மளும் அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 90% பண்ண முடியுன்ற நம்பிக்கை நமக்கு அதில் வருது. ஸோ அதனால் எத்தனை இன்றைக்கி வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒரே ஹீரோவாக வந்து அப்படி பண்ணுறதை விட எல்லாரும் மல்டி ஹீரோஸாக படம் பண்ணுற போது இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னுடைய எண்ணம். மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார்ஜி, சொல்லுங்கள். நம்ம படம் வந்து எக்கோ, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிழற்குடை, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் கொடுக்குறீங்க. ஆனால் தொடர்ந்து படங்கள் பண்ணுற மாதிரி தெரியல. டாம்னு நடிக்கிறவங்கலாம் தொடர்ந்து பண்ணுறாங்க. நீங்கள் மெலோடியும் சரி, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பிரமாதமாக கொடுக்குறீங்க. என்ன காரணம்? செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை வரலையா? சூஸியாக பண்ணுறேன் சார். நான் ரொம்ப சூஸியாக பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் கேட்டு ஒன்றில் இருக்கா உதயா? சாரி, ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட். உதயா, நீங்கள் வந்து எனக்கு உங்களோட ஹால்மார்க் யுவர் பர்சனாலிட்டி. ஃபெயிலியர்ஸ் ஹேவ் நெவர் டிட்டர்ட் யூ. தேங்க்யூ சார். லைக் எ ஃபீனிக்ஸ் ஃப்ரம் த ஆஷஸ். எவ்ரி டைம் யூ கம் அப். எங்களோட விஷஸ் என்றைக்குமே இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் அக்யூஸ்டு வந்து நீங்கள் இந்த லுங்கி மடிச்சினது, யூ ஆர் ஆல்வேஸ் அ ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன். இது உங்களோட லைஃப்பில் மைல்கன் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். என்னோட பர்சனல் விஷஸ். அப்புறம் நிக்கில் முருகன் நீங்கள் ப்ரைஸ் பண்ண எனக்கு ஆச்சரியமே கிடையாது. 95லேருந்தே அவரோட துடிப்பை பார்க்குறேன், இதே துடிப்பை. அரும்பு மீசையில் இருந்தார், நல்லா வளர்ந்துருக்கார். அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அவர் படங்கள் மட்டும் ஜெயிக்கணும் இல்லை, எல்லா பிஆர்ஓ படங்களும் ஜெயிக்கணும் மனதார விரும்பக்கூடிய மனுஷன். அந்த மாதிரி ஒரு ரேர் பர்சன். நல்லா தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அவன் பர்சனல் விஷஸ். ஐ எம் டர்னிங் 70 on August. என்னோட பர்த்டே விஷஸ் டு த ஹோல் யூனிட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். எல்லா விஷஸ் சார். தேங்க்யூ சார். டேரக்டர் சார், சமீப காலமாக பார்த்துருப்பீங்க, காவல்துறையை பற்றி பேடாக தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அக்யூஸ்டு போலீஸை காப்பாற்றுதா இல்லை போலீஸ் அக்யூஸ்டை காப்பாற்றுதா? இது நான் வந்து இந்த காவல்துறையை பற்றியோ அவங்கள பற்றியோ இல்லை தப்பாவோ கரெக்டாகவோ சொல்லலை. எல்லா இடத்துலையுமே எந்த இடமா இருந்தாலும் இப்போது சார் சொல்கிற மாதிரி எல்லாருமே அக்யூஸ் தான்.
எல்லாருமே அக்யூஸ் தான், எல்லாருமே நல்லவங்க தான். அந்த சமயமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒருத்தனை எப்படி மாற்றுதுன்றது. இதில் இந்த ஃபிலிம் தெர் இஸ் அ குட் காப் அண்ட் அ பேட் காப் ஆல்சோ, அப்படியும் இருக்காங்க. படத்திலோட மெயின் அக்யூஸ்ட், அதாவது மெயினாக A1 A2ன்னு சொல்லுவோம் இல்லையா, A1 அவரு, A2 இவர். உதயா சார், உதயா சார், நீங்கள் திருநெல்வேலி படத்தில் வந்து அறிமுகமானீங்க. அந்த படத்தில் தான் இங்கே விவேக் சாரும் ட்ராக் காமெடி வந்து ஆரம்பித்து அவருக்கும் ஒரு தனி இது பண்ணார். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார், அவரோட நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறது, அதாவது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது, என்னோட ஆடியோ லான்ச் இருக்கும்போது ஃபீல் பண்ணது, ஒன்று எங்கள் அம்மா இல்லை, இன்னொன்று விவேக் சார் இல்லை. இந்த 2 தான். ஏன்னா என்னுடைய எல்லா படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் 6 பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த 6வது நண்பர் நான் ஒரு குறிப்பிய வட்டாரத்தில். ஸோ அவர் இல்லைன்றது என்னால் இன்னமும் ஜீரணிக்க முடியல. மிகப்பெரிய ஒரு கலைஞன். எனக்கு வந்து என்னுடைய கேரியரில் எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து, உதயா நீ ஜெயிக்கணும், நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் அம்மாக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி மீனாட்சி சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் விவேக் சாருக்கும் எனக்கும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியும். நான் இன்றைக்கும் மிஸ் பண்ணுறேன். என்னால் விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியும்னு தான் நான் விவேக் சாரோடைய அந்த நினைவு அந்த டைமில் ஃபஸ்ட் இயரில் பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன். சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும்னு. அப்போது அண்ணன் பூச்சிமுருகன் இருந்தாங்க. அது நான் உடனே சொல்லி அண்ணன் பூச்சிமுருகனும் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து அதுக்கு ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்றைக்கும் நான் அதை நன்றியை சொல்லிக்கணுன்றது என்னுடைய ஆசை. சின்ன கலைவான விவேக் சார் சாலைன்னு பார்க்கும்போது நான் ஒரு துரும்பாக இருந்திருக்கேன்றது என்னுடைய சந்தோஷம். ஓகே. அதாவது ப்ரொடியூசர் வந்து நீ வந்து கரெக்டாக பேட்டா செட்டில் பண்ணு அப்படின்னு ஓடி அந்த இதில் அந்த ஃபோர்ஸில் தான் போனேன். பேட்டா செட்டில் பண்ணுங்க சார், பணத்து பேமெண்ட்டை கொடுங்க சார், டென்ஷன் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டார். இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. இல்லை சார், இல்லைண்ணா நான் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்பா. தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. ஒரு நிமிஷம் அப்படி இருக்கு விஷுவல்ஸ் பின்னாடி.